அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். காலை சக்கரம் நாளை நமது நிகழ்வின் இன்றைய சிறப்பு நிகழ்வு துவங்கப்பட்டுள்ளது. ரோட்டரி மாவட்டம் 2981 இன் மாவட்ட ஆளுநர் ரோட்டரி பாஸ்கரன் அவர்களின் சீரிய தலைமையில் சிறப்பாக நடைபெற்று வரும் காலை சக்கரம் நாளை நமது நிகழ்வினை இன்று நமக்கு இணைந்து வழங்கி சிறப்பிக்க உள்ளார்கள் ரோட்டரி கிளப் ஆஃப் ஸ்ரீமுஷ்ணம் சங்கத்தினர். ரோட்டரி கிளப் ஆஃப் ஸ்ரீமுஷ்ணம் சங்கத்தின் உதவியாளர் ரோட்டரியன் தாசன் அவர்களுக்கும், ரோட்டரி கிளப் ஆஃப் ஸ்ரீமுஷ்ணம் சங்கத்தின் தலைவர் ரோட்டரியன் ரவிசுந்தர் அவர்களுக்கும், செயலாளர் ரோட்டரியன் குருராஜன் அவர்களுக்கும், பொருளாளர் ரோட்டரியன் ரவிச்சந்திரன் அவர்களுக்கும் மற்றும் அவர்களது சங்க உறுப்பினர்கள் அனைவருக்கும் இந்த காலை வேளையிலே வாழ்த்துக்களையும் வரவேற்புகளையும் தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியின் முதல் நிகழ்வாக ரோட்டரி இறைவனுக்கும் மற்றும் வரவேற்பு நிகழ்த்த ரோட்டரி கிளப் ஆஃப் ஸ்ரீமுஷ்ணம் சங்கத்தின் தலைவர் ரோட்டரி ரவிசுந்தர் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். இறைவா, மனித குலத்தை படைப்பித்து தந்தையே, உயர்ந்த நிறைவான நன்னறிகளை அடிப்படையாக கொண்ட ரோட்டரி கொள்கையால் வேற்றுணர்வினை அகத்துணை செய்தமைக்கு நாங்கள் உனக்கு நன்றி சொல்கின்றோம். உண்மையான ரோட்டரி மெய்ப்பொருளை ஆழமாக எடுத்துக்கொள்ளவும், அனைத்து மக்களுடைய தன்னம்பிக்கையும் அமைதி நிலைநாட்டி ஓய்வின்றி உழைக்கவும், சமயம் நிறம் சமயம் தேசம் என்ற நிலைகளையும் பாகுபாடுகளை நீக்கவும், பொருளாதார சமயத்திலே களைவும், மேலும் மாநிலத்தின் புனிதத்தின் தொழில் மென்மையும் முறையாக புரிந்து கொள்ளும் மூலம் எல்லா மனிதர்களும் எல்லா குடும்பங்களும் எல்லா நாடுகளும் நட்புடன் தொடர்புடன் வாழ்ந்திட உன் புனிதமான தொழிலை சுற்றி ஒன்று கூடி மெய்யான படைப்பால் நீ என்று உயர்ந்திட எல்லாம் எங்கள் ஒரே உண்மையான நிரந்தரமான எல்லோரும் விரும்புகின்ற தந்தையே, இங்கே கூடுதல் ரோட்டரிகளாக எங்களுக்கு உதவி செய்யும்படி உன்னை இறைஞ்சுகின்றோம். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ரோட்டரி மாவட்டம் 2981 மாவட்ட ஆளுநர் பாசமிகு நண்பர் பாஸ்கரன் அவர்களை அன்போடு வரவேற்கின்றோம். 22 உதவி ஆளுநர் தாசன் அவர்களை அன்போடு வரவேற்கின்றோம். இவருடைய காலச்சக்கரத்தின் சேர்மன் குணபாலன் அவர்களை அன்போடு வரவேற்கின்றோம். உதவி சேர்மன் அவர்களையும் வரவேற்கின்றோம். காலச்சக்கரத்தின் யோகா மாஸ்டர் நகசுமி அவர்களை அன்போடு வரவேற்கின்றோம். சிவசேலத்திலே எங்களுக்கு அத்தனை உதவிகளையும் செய்த சிவசேலத்தினுடைய நிறுவனர் அப்பனையா அவர்களை அன்போடு வணங்கி வரவேற்கின்றோம். அதுபோல எங்களுடைய சாசன தலைவர், முன்னாள் தலைவர்கள், செயலாளர், பொருளாளர், துறைத்தலைவர் உறுப்பினர்களையும் ஸ்ரீமுஷ்ணம் உறுப்பினர் அனைவரையும் வரவேற்கின்றோம். அதோடு கூட நம்முடைய காலச்சக்கரத்து விருதுகளாக இருக்கக்கூடிய உறவுகளை அன்போடு வரவேற்கின்றோம். எல்லாம் வல்ல பரமேஸ்வரனுடைய திருவள்ளினாலே 153வது நாளை கடந்து கொண்டிருக்கின்றோம் என்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். சகனா பவது சகனோ புனத்து சக வீர்யம் கரவகை தேஜஸ்வினாவஜீதமஸ்துமாபஸ்விஷாவகை. ஓம் சாந்தி சாந்தி சாந்திகி. நன்றி நன்றி ஐயா. ரோட்டரி வணக்கம் மற்றும் வரவேற்பு நிகழ்ச்சி சிறப்பித்துக் கொடுத்த ரோட்டரி கிளப் ஆஃப் ஸ்ரீமுஷ்ணம் சங்கத்தின் தலைவர் ரோட்டரி ரவிசுந்தர் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக இறைவேண்டுதல் அளிக்க ஆசா நல்லசிவமையா அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். தெளிவு குருவின் திருமேனி காண்பு, தெளிவு குரு திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு சிந்தித்தல் தானே, தெளிவு குரு சிந்தித்தல் தானே. நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக அடிப்படை வணக்கம். நேராக அமர்ந்து சின்முத்திரை வச்சுக்கிறோம். நன்றாக மூச்செடுத்து ஆ எழுத்தை உச்சரிப்போம்.
சின்மய முத்திரை ஊ எழுத்து. ஊ. ஆதிமுத்திரை இம்மெழுத்து. வைகரை துயிலடு. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வைகரை துயிலடு. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வணக்கம் ஐயா, வெற்றி உறுதி. தன்னை சூழ்ந்ததறி வெற்றி உறுதி. வணக்கம் ஐயா, வெற்றி உறுதி. தன்னை சூழ்ந்ததறி வெற்றி உறுதி. ஓய்வு. நன்றி நன்றி ஐயா. நிகழ்ச்சியில் அடுத்த நிகழ்வாக தொடர் ஆசன பயிற்சிகள் மற்றும் மூச்சு பயிற்சி. கால்களை நேரா நீட்டிக்கிறோம். நன்றாக மூச்சல் தொடுங்க. கால் விரல்களை நன்றாக மடக்கி நிட்டுங்க. டவுன் அப் டவுன் அப் டவுன் அப் டவுன் அப். கால் விரல்களை ரவுண்டா சுத்துறோம். 1 2 3 4 5. அப்படியே ஆப்போசிட்டா சுத்துங்க. 1 2 3 4 5. ரைட் லெக் நல்லா மடக்கி நீட்டுங்க. 1 லெஃப்ட் லெக் 2 3 4 நன்றாக மூச்சு தொடுங்க. நேராக படுத்துறோம். கை விரல் கால் விரல்களை நன்றாக மடக்கி நீட்டணும். ஒன். நல்லா உடம்பு ஃபுல்லா நல்லா சுருக்கி விரிக்கணும். 2 ஃப்ரீயா விடுங்க. 3 4 ஃப்ரீயா விடுங்க. 5 நல்லா மடக்குங்க. 6 ஃப்ரீயா விடுங்க. 7 8 9 10 11 12 13 14 15 16. நன்றாக மூச்சு தொடுங்க. நல்லா ஆழ்ந்த மூச்சு தொடுங்க. அடுத்து அர்த்த பவனமுத்தாசனம். ரைட் லெக் நல்லா மடக்கி நல்லா டச் பண்றோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. நன்றாக மூச்சல் தொடுங்க. லெஃப்ட் லெக் நல்லா மடக்கி டச் பண்ணுங்க. ரைட் லெக் வந்து நல்லா ஸ்ட்ரெயிட்டா இருக்கணும். ஒரு கால் மட்டும் மடக்கி இருக்கணும், இன்னொரு கால் நல்லா ஸ்ட்ரெயிட்டா இருக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. 2 காலை நேரா நீட்டிருங்க. நன்றாக மூச்சல் தொடுறோம்.
அர்த்த பவனமுத்தாசனம் நம்முடைய ஜீரண உறுப்புகளை பலப்படுத்தக்கூடிய பயிற்சி. ஹெர்னியா போன்ற பிரச்சனைகள் வராம இருக்கிறதுக்கு இந்த பயிற்சி செய்யறது ரொம்ப நல்லது. மலச்சிக்கல் தீரும். அடுத்து அர்த்த சக்கராசனம். காலை நல்லா மடக்கி பிடிச்சுக்கிறோம். இடுப்பு நன்றாக மேல தூக்குறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ஓய்வு. கால நேரம் நீட்டிங்க. நன்றாக மூச்சல் விடுங்க. இடுப்பு வலியை போக்கக்கூடிய பயிற்சி இது. ரெண்டு காலையும் நல்லா பிடிச்சு மடக்கி பிடிச்சுக்கிறோம். தலையை நல்லா டச் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. நன்றாக மூச்சல் தொடங்க. அடுத்து ஊஞ்சல் ஆசனம். நல்லா காலை மடக்கி பிடிச்சுக்கிறோம். நல்லா மேல கீழே நல்லா ஊஞ்சல் மாதிரி நம்ம ஆடணும். ரெடி. அப்படியே பின்னாடி சாயணும். அப்படியே நேரம் மேல வந்துடணும். கவனமா செய்யுங்க. நல்லா ஸ்ட்ரெயிட்டா படுத்துட்டு நன்றாக மூச்சு தொடங்க. நல்லா ஆழ்ந்த மூச்சு தொடரும். அப்படியே உருள் ஆசனம். கையை நல்லா நேரம் நீட்டிக்கிறோம். காலையை நீட்டி வச்சுக்கிறோம். நல்லா ரைட் சைடு லெஃப்ட் சைடு நல்லா உருண்டு வரணும். நம்முடைய அனைத்து அங்கங்களும் நல்லா தரையில டச் பண்ற மாதிரி நல்லா உடம்பு ஃபுல்லா தரையை டச் பண்ற மாதிரி நல்லா ஒட்டி உருளும். நேரம் படுத்து நல்லா மூச்சு தொடங்க. உருள் ஆசனம் நம்முடைய தசைகளுக்கு நல்ல பயிற்சி. தோல் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும் நல்ல பயிற்சி இது.
நம்முடைய உடல் முழுவதும் நல்லா தரையில பட்டு பிளட் சர்க்குலேஷன் வந்து உடம்பு ஃபுல்லா நல்லா போகும். நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும். நன்றாக மூச்சு தொடுங்க. அடுத்து தொட்டிலாசனம். கால் பெருவரில் பிடிச்சுக்கிறோம். உங்களால எவ்வளவு தூக்க முடியுமோ அந்த அளவுக்கு மேல தூக்குங்க. தலையை நல்லா மேல தூக்குனீங்கன்னா தான் கால் நல்லா ஸ்ட்ரெயிட்டா வரும். முழங்கால் ஸ்ட்ரெயிட் ஆகிற அளவுக்கு நல்லா மேல தூக்குங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ஓய்வு. நன்றாக மூச்சு விடுங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சு விடுறோம். நம்முடைய நரம்பு மண்டலங்களுக்கு நல்ல பலம் அளிக்கக்கூடிய பயிற்சி. நம்முடைய உச்சி முதல் பாதம் வரை அத்தனை உறுப்புகளுக்கும் நல்ல ரத்தோட்டம் போகும். கால்கள் நல்ல வலிமை அடையும். நன்றாக மூச்சு விடுங்க. அடுத்து பெடலாசனம். கைகளை நல்லா தரையில வச்சுட்டு ரைட் லெக் மேல கொண்டு வாங்க. ரைட் லெக் நல்லா எல் பொசிஷன்ல மடக்கி நல்லா நேரா வச்சுக்கிறோம். நல்லா மூச்சு காற்றையே கவனிக்கிறோம். தசைகளை வந்து இலக்கமா வச்சுக்கணும். நம்முடைய கெண்டை கால் தசை, தொடைப்பகுதி தசைகளை இலக்கமா வச்சுக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. நேரா நீட்டி நன்றாக மூச்சல் தொடுங்க. அடுத்து லெஃப்ட் லெக். கால்கள்ல அதிக வெயிட் இருக்கிறவங்க இந்த பயிற்சி செஞ்சா அந்த தொடைப்பகுதியில உறைஞ்சு புண்ணாகிறது வந்து சரியாகும். நம்ம இரவு நேரங்கள்ல பனி காலத்துல வந்து தசை பிடிக்கும், அந்த கெண்டை பிடிக்கும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வர்றத இது தடுக்கும். நல்ல தசைகளுக்கு நல்லா ரத்தோட்டம் போய் இந்த கெண்டை பிடிக்கிறது வந்து சரியாகும் இந்த பயிற்சி செய்யறதுனால. விளையாட்டு வீரர்கள்லாம் நல்லா ஓடி முடிச்சதுக்கு அப்புறம் வார்ம் டவுன் பண்ணும்போது இந்த பயிற்சி செய்வாங்க. ஓய்வு. நன்றாக மூச்சல் தொடுங்க. நல்லா ஆழ்ந்த மூச்சல் தொடுங்க. தசைகள் இறுக்கமா இருந்துச்சுன்னா நீங்க வார்ம் அப் ரன்னிங் எல்லாம் போயிட்டு வந்தீங்கன்னா காலை வந்து லைட்டா இப்படி டச் பண்ணி விட்டீங்கன்னா நல்லா ரத்தோட்டம் வந்து நல்லா போகும். இப்படி கெண்டை கால் பகுதியில எல் ஷேப்ல வச்சுட்டு ஒரு கால் வச்சு ஒரு கால் லைட்டா இப்படி தட்டி ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். காலை மாத்தி மாத்தி டச் பண்ணி கால் கெண்டை கால் தசைகளை நல்லா தளர்வா வச்சு இப்படி தட்டி தட்டி கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா கால்கள் வந்து ரத்தோட்டம் நல்லா போகும். நன்றாக மூச்சு விடுங்க. அப்படியே ஒன் சைட திரும்பி எழுந்திரிச்சுக்கோங்க. லெஃப்ட் லெக் நல்லா ஒட்டி வச்சுக்கோங்க. அடுத்து ரைட் லெக் நல்லா ஒட்டி வச்சுக்கோங்க. சுகாசனத்துல கொண்டுக்கிறோம். நேராக அமர்ந்துக்கிறோம். நன்றாக மூச்சு தருங்க. பெருவரில் வச்சுக்கோங்க. கபாலபதி. 1 2 3 4 5
6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20. நன்றாக மூச்சல் தொடங்க. மெதுவாக மூச்சு விடுறோம். மோதிரம் வச்சுக்கங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20. ஓய்வு. நன்றாக மூச்சு விட்டுருங்க. அடுத்து பஸ்திரிகா. நல்லா மூச்சு உள்ள இழுத்து விடுங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20. நன்றாக மூச்சு தொடங்க. நல்லா ஆழ்ந்த மூச்சு தொடங்க. மோதிரம் வச்சுக்கிறோம். 1, நல்லா மூச்சு எடுத்து நல்லா வேகமா விடுங்க. 2, சூப்பர். 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20. நன்றாக மூச்சில் தொடங்க. நல்லா ஆழ்ந்த மூச்சில் தொடங்க. நல்லா அந்த பயிற்சி செய்யணும். நான் முதலாக இந்த யோகா பயிற்சிக்கு போகும்போது மூச்சு பயிற்சி ஐயா கொடுப்பாங்க. சளி வந்துகிட்டே இருக்குங்க. கிட்டத்தட்ட 1 மாதம் பயிற்சி செய்யும் போது 1 மாதம் சளி வந்துகிட்டே இருந்தது. அவ்வளோ உடம்புல இருக்கிற கழிவுகள் வெளியேறிக்கிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் உடல்ல நல்ல ஒரு மாற்றம், உடல்ல நல்ல வலிமை அடைஞ்சது, நல்லா சுறுசுறுப்பா இருக்க முடிஞ்சது. அதுக்கு முன்னாடியெல்லாம் பாத்தீங்கன்னா பயிற்சி செய்ய முடியும் தூக்கமா வந்துகிட்டே இருக்கும். காலையில எழுந்திரிச்சு முன்னாடி தூக்கம் வந்துகிட்டே இருக்கும், டயர்டா இருந்துகிட்டே இருக்கும். டயர்டெல்லாம் இல்லாம நல்லா சுறுசுறுப்பு அடைஞ்சது. அதனால இந்த பயிற்சியை நல்லா 1 மாத காலம் நல்லா பயிற்சி எடுத்துக்கணும். நாம இப்போ கேமரா முன்னாடி நின்று செஞ்சுட்டு இருக்கும்போது
உங்களுக்கு நிறைவா இல்லை அப்படின்னா நீங்க முடிச்சதுக்கு அப்புறம் நல்லா பயிற்சி பண்ணிக்கணும். அல்லது தொடங்குறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நல்லா பயிற்சி பண்ணிட்டு மறுபடியும் தொடங்குங்க. நன்றாக சின்முத்திரை வச்சு நல்லா மூச்சு இழுத்து விடுறோம். ஆழ்ந்து மூச்செடுத்து மெதுவா விடுறோம். நாடி சித்தி பிராணாயாமம். பெருவல்ல வச்சுட்டு நல்லா இடது பக்கம் மூச்சு எடுத்து வலது பக்கமா விடுறோம். மறுபடியும் வலது பக்கமே இழுத்து இடது பக்கமா விட்டுறோம். ரெடி, ஸ்டார்ட். நன்றாக மூச்சிடுங்க. நன்றாக மூச்சு இழுத்து விடுங்க. அப்படியே ஒரு முறை மூச்செடுத்து ஆ எழுத்து, ஊ எழுத்து, இம் எழுத்து நன்றாக மூச்செடுத்து மூச்சு வெளியே வர வரைக்கும் நல்லா அந்த எழுத்துக்களை உச்சரிக்கணும். ஆசனங்கள் மூச்சு பயிற்சி செஞ்சதுக்கு அப்புறம் இதை செய்யறது ரொம்ப சிறப்பு. அப்படியே சண்முக முத்திரை வச்சு இம் சொல்லி முடிச்சுக்கலாம் பயிற்சியை. அப்படியே சாந்தியாசன நிலையில படுத்துருங்க. கண்களை முடிக்கிறோம். உடல் தளர்ற வச்சுக்கோங்க. எந்தவித எண்ண ஓட்டங்களும் இல்லாமல் அமைதியான நிலையில் சாந்தியாசனம் செய்ய வேண்டுகிறேன்.
நம்முடைய அனைத்து அங்கங்களுக்கும் நல்ல ரத்தோட்டத்தை எடுத்துட்டு போய் நல்ல உடலை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள இந்த சாந்தியாசனம் கண்டிப்பா நம்ம செய்யணும். அப்படியே சாந்தியாசனையில படுத்துருங்க. கண்களை மூடி மூச்சை கவனிங்க. இந்த நல்லதொரு வாய்ப்பினை நமக்கு சிறப்பாக வழங்கி கொண்டிருக்கும் ரோட்டரி சங்கங்களுக்கு நாம் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி ஐயா. நன்றிங்க ஐயா. இன்றைய வேளையில் அற்புதமாக நமக்கு அனைத்து விதமான ஆசன பயிற்சிகள் மற்றும் மூச்சு பயிற்சிகள் அளித்து சிறப்பித்துக் கொடுத்த ஆசனால சிவமையா அவர்களுக்கு அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்க ஐயா. நன்றி. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக ஹீலர் பாஸ்கர் ஐயாவின் தினம் ஒரு சிந்தனை ஆடியோ மூலம் கேட்க இருக்கிறோம். ஐந்து வகையான ஆசனங்கள் அப்படிங்கிற தலைப்புல இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த யோகா ஆசனங்கள் இருக்கு இல்லைங்களா, யோகாசனம் இது எல்லாரும் பண்றாங்க. பொதுவா அதை எப்படி வகைப்படுத்துறது அப்படிங்கிறத பார்க்கலாம். சில பேரு உட்கார்ந்து செய்யறது, நின்றுட்டு செய்யறது, படுத்துட்டு செய்யறது, தலைகீழா செய்யறது அப்படின்னு 4 விதமா பிரிக்கிறாங்க. ஒவ்வொரு குருநாதரும் ஒவ்வொரு ஆசானம் அவங்களுக்கு தகுந்த மாதிரி பிரிக்கிறாங்க. எல்லாமே சிறந்ததுதான், நான் எதையும் குறையெல்லாம் சொல்லல. நான் என்னோட ஸ்டைல்ல ஒரு 5ஆ பிரிச்சிருக்கிறேங்க. அதுக்காக இப்படிதான் பண்ணணும்னு சொல்ல வரல. இது என்னன்னு பாருங்களேன். அதாவது யோகா ஆசனங்களை 5ஆக பிரிக்கலாம். 1 முன்னால் வளையும் ஆசனம், ஃப்ரண்ட் பெண்டிங். 2வது பின்னால் வளையும் ஆசனம், பேக் பெண்டிங். 3வது பக்கவாட்டில் வளையும் ஆசனம், சைடு பெண்டிங். அடுத்தது முறுக்கிறது. சொல்லிட்டாங்க. இப்படி எந்த ஒரு ஆசனம் இருந்தாலும் நீங்க என்ன பண்ணுங்க, முதல்ல அந்த ஆசனத்தை பார்த்துட்டு 5ஆ பிரிங்க. ஒரு ஆசனத்தை நீங்க பார்க்கும் பொழுதே தெரியும், இது முன்னால வளைஞ்சிருக்கா, இல்ல பின்னால வளைஞ்சிருக்கா, இல்ல பக்கவாட்டுல வளைஞ்சிருக்கா, இல்ல முறுக்கிட்டு நிக்குதா, இல்லைன்னா இது எதுவுமே செய்யலையா அப்படின்னு. இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லைன்னு நினைக்கிறேன். முன்னால வலது உங்களுக்கே தெரியும், பின்னால வர தெரியும். இந்த பக்கவாட்டுல இப்படி வளையிறது, பக்கவாட்டுல அதை ட்விஸ்ட் பண்றது, நல்லா முறுக்கிறது, எதுவுமே ஏன் இருக்கிறதுனா, இப்ப பர்வதாசனம், கையை மேல தூக்கி நமஸ்காரம் வச்சுட்டு ஒரு ஆசனம் இருக்கு இல்லைங்களா, கை நல்லா மேல தூக்கி, அது பாருங்க எதுவுமே அசையல. தாடாசனம், இப்படி நிறைய ஆசனங்கள் இருக்கு. நீங்க பார்த்தாவே தெரியும், முன்னாலையும் போகல, பின்னாலையும் வரல, சைட்லயும் வரல, ட்விஸ்ட் பண்ணல. இதெல்லாம் பேலன்சிங் ஆசனம் அப்படின்னு பேருங்க. அதனால பல பேரு நான் பல வருஷமா ஆசனம் பண்றேன், ஆனா எல்லா வியாதி இருக்கு, மூட்டு வலிக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னு பார்த்தா இந்த 5 விஷயம் இருக்கு இல்லைங்களா, இதுல 2 ஆசனம் மட்டும் தான் பண்ணுவாங்க. ஃப்ரண்ட் பேக் பண்ணுவாங்க, சைட்லயே வளையல, ட்விஸ்டே பண்ணல. பல பேர் அப்படிதாங்க, எல்லாரும் செய்யறாங்க. இந்த 5ஐயும் செய்யும் பொழுதுதான் உடம்புல இருக்கிற நாடி நரம்பு எல்லாமே 72,000 நாடி நரம்பு ஒழுங்கா வேலை செய்யுதுங்க. உடனே சில பேர் உனக்கு தெரியுமா 72,000 நாடி நரம்பு எங்க இருக்கு அப்படின்னு கேட்கறாங்க. சும்மா ஒரு குத்து மதிப்பா சொல்றதுதான், எல்லாரும் சொல்றாங்கன்னு. அதாவது உடம்புல இருக்கிற எல்லா நாடி நரம்பு, சதை, நார்கள் எல்லாமே ஒழுங்கா வேலை செய்யணும்னா 5 விதமான ஆசனங்கள் செய்யணும். இங்க பாருங்க, ஒரு ஆசனம் செய்யறதுக்கு ஒரு 5 நிமிஷம் ஆகுமா? 5 ஆசனம் 25 நிமிஷம், ஒரு அரை மணி நேரம், ½ hour டைமுங்க. இனிமேல் யோகாசனம் செய்யறதா இருந்தா அதாவது அரை மணி நேரம் டைம் எடுத்துக்கங்க. யோகாசனம் செய்யறதுக்கு முன்னால உடம்பு வார்ம் அப் பண்றதுக்கு உடற்பயிற்சி, ஜாக்கிங், வாக்கிங் எல்லாம் பண்ணிக்கங்க. அதே மாதிரி யோகாசனம் முடிச்ச உடனே ஒரு 15 நிமிஷம் சவாசனம் அப்படின்னு ரெஸ்ட் எடுத்துக்கங்க. நான் சொல்றது நடுவில் செய்கிற இந்த யோகாசனத்துக்கு ஒரு ஐடியா கொடுக்குறேன். 5 விதமா பிரிங்க. முதல்ல ஃப்ரண்ட் பண்ணுங்க, அதுக்கப்புறம் பேக் பண்ணுங்க, அதுக்கப்புறம் பக்கவாட்டுல பண்ணுங்க, ரைட் சைடு பண்ணுங்க, லெஃப்ட் சைடு பண்ணுங்க, அப்புறம் ட்விஸ்ட் ஒண்ணு பண்ணுங்க, கடைசியா பேலன்சிங் பண்ணுங்க.
இதுல ஒரு சின்ன ஒரு கரெக்ஷன். முதல்ல ஃப்ரண்ட் பண்ணுங்க, அதுக்கப்புறம் பேக் பண்ணுங்கன்னு சொன்னேன் இல்லைங்களா? அதை விட முதல்ல பேக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் பண்றது ரொம்ப சிறப்பு. அதாவது ஃப்ரண்ட்ங்கிறது இயல்பு, பேக்குங்கிறது இயல்புக்கு மாறானது. உடம்புல எப்பவுமே இயல்புக்கு மாறான விஷயத்த முதல்ல செஞ்சுட்டு இயல்பான விஷயத்த செய்யும் பொழுது அதுக்கு பேரு காம்ப்ளிமெண்ட்ரின்னு பேருங்க. தலைகீழா நிக்கிற ஆசனத்தை ஒண்ணு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நேரா நின்னா அது காம்ப்ளிமெண்ட்ரி. நேரா நின்னுட்டு அதுக்கப்புறம் தலைகீழா பண்ணக்கூடாது. முதல்ல முன்னால செஞ்சுட்டு அதுக்கப்புறம் பின்னால செய்யறதை விட முதல்ல பின்னால செஞ்சுட்டு அதுக்கப்புறம் முன்னால செய்யறது சிறப்பு. எனவே இனிமேல் ஆசனம் செய்யறதா இருந்தா ஒரு அரை மணி நேரம் டைம் எடுத்துக்குங்க. பல பேர் போட்டி வைக்கிறாங்க, காம்படிஷன் அப்படின்னு சொல்லிட்டு அரை மணி நேரத்தில் 300 ஆசனங்கள் அப்படின்னா அதுக்கு பேரு போட்டி, காம்படிஷன். யோகாங்கிறது ஒரு போட்டி கிடையாது, அது ஒரு பயிற்சி. 5 நிமிஷத்தில் சூரிய நமஸ்காரம் யார் அதிகம் செய்யறாங்களோ அவங்களுக்கு பரிசுன்னு ஸ்கூல்ல எல்லாம் இந்த மாதிரி நடத்துறாங்க. அது நல்லது இல்லை. அப்படி வேகமா செய்யறதுனால ஒரு போட்டி மனப்பான்மை வருது. வேகமா செய்யக்கூடாது, கஷ்டப்பட்டு செய்யக்கூடாது, செஞ்சு முடிச்சுட்டு டயர்ட் ஆகக்கூடாது. பல பேர் அப்படிதான் டூர் போயிட்டு வந்து படுத்து கிடப்பாங்க. எங்க போனீங்க? 2 நாளா ஒரே டூருங்க, டயர்டா இருக்குன்னு. டூர் போறதே சந்தோஷமா இருக்கிறது தானே. டூர் முடிச்சு வரும்பொழுது சந்தோஷமா இருக்கணும். அதே மாதிரி யோகா முடிச்சும் போது சந்தோஷமா இருக்கணும், அமைதியா இருக்கணும், நிம்மதியா இருக்கணும், அவ்வளவு ரிலாக்ஸா பண்ணணும். அவசரப்பட்டு பண்ணக்கூடாது. சில பேர் யோகா சென்டருக்கு ஏன் தெரியுமா போறதில்ல? இந்த யோகா டீச்சர் தான் சீக்கிரம் 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 பண்ணுங்க அடுத்து பண்ணிட்டே இருப்பாங்க. டயர்ட் ஆயிரும், டென்ஷனா இருக்கும், பண்ண முடியாது. அப்புறம் டென்ஷனை சரி பண்றதுக்கு தான் யோகா சென்டருக்கு போறோம். அதே மாதிரி கம்பேர் பண்ணி பாக்குறது. அங்க பாரு, அவர் வந்து உங்களை விட 10 வயசு கம்மி, எவ்வளவு அழகா பண்றாரு, இந்த குழந்தை பாரு நல்லா பண்ணுது, நீங்களும் இருக்கீங்கன்னு சொன்னா உங்களுக்கு எல்லாம் ஈகோ ஆயிரும். யோகா டீச்சர் எப்பவுமே யாரையும் கம்பேர் பண்ணி சொல்லாம, அவசரப்படுத்தாம பொறுமையா யோகா சொல்லி கொடுத்தாதான் அது நல்லா இருக்கும். அதே மாதிரி எந்த ஒரு யோகா ஆசனத்தையும் அப்படியே பண்ணணும்னு நினைக்காதீங்க. முயற்சி பண்ணாவே ஆசனம் தாங்க. உதாரணத்துக்கு நெத்தியை வந்து முட்டில தொடணும் ஒரு ஆசனம் இருக்கு. பல பேர் நினைச்சிட்டு இருக்காங்க, முட்டியை தொட முடியலையே, இந்த ஆசனத்தை நம்ம ஒழுங்கா பண்ணலையே. நெத்தியை வந்து முட்டில தொட்டாதான் ஆசனம்னு இல்லை, தொடர்றதுக்கு முயற்சி பண்ணாவே ஆசனம் தான். ஒருத்தர் அப்படி முயற்சி பண்ணுவாரு, பெரிய தொப்பை இருக்கும், அது வராது, 2 இன்ச்சுக்கு மேல வரவே வராது. அது இன்னைக்கு உங்களுக்கு ஆசனம். டெய்லி கொஞ்சம் கொஞ்சமா பண்ணுங்க, ஒரு நாள் போய் ஒட்டும். புரிஞ்சுக்குங்க. யோகா ஆசனம் என்பது 5 வகையாக பிரிக்கலாம். முதல்ல பின்னால வளையிறது, 2வது முன்னால வளையிறது, ரைட்டு லெப்ட் பக்கவாட்டு, அதுக்கப்புறம் ட்விஸ்ட், அதுக்கப்புறம் பேலன்சிங், கடைசியா பேலன்சிங் பண்ணுங்க. எல்லாம் வளைச்சு கழிச்சு ரெடி பண்ணி அப்படி ஸ்ட்ரைட்டா நின்று கடைசியா ஒண்ணு முடிச்சிருங்க. முடிச்சுட்டு சவாசனம் பண்ணுங்க. உங்களும் எல்லா உடம்புல இருக்கிற எல்லா நாடி நரம்புகளும் ஒழுங்கா வேலை செய்யும். இதுக்கு ஒரு அரை மணி நேரம். எனவே யோகா ஆசனத்தை 5ஆக பிரிப்போம். எப்பொழுது யோகாசனம் செய்தாலும் 5 ஆசனம் இருக்கா அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. மாத்தி மாத்தி பண்ணுங்க. யாரு சொல்லி கொடுத்தாலும் பரவாயில்ல, பண்ணுங்க. ஆனா 5 பண்ணுங்க. இப்படி 5 ஆசனங்கள் நாம் செய்து நமது உடம்பை நாம் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வோம். நன்றி நன்றி ஐயா. இன்றைய வேளையில் அற்புதமாக நமக்கு சிந்தனைகள் அளித்து சிறப்பித்துக் கொடுத்த ஹிலர் பாஸ்கர் ஐயா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி நன்றி ஐயா. ஒரு நிமிஷம்.
ம். அனைவருக்கும் வணக்கம். அப்பனே இந்த ஒரு 2 நிமிஷத்துல வந்துருவாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் நெட்வொர்க் இஷ்யூவா இருக்குது. இதோ ரெடி ஆயிட்டாங்க. வந்துட்டாங்க. கொஞ்சம் ஆடியோ எடுக்கல. ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க வந்துருவாங்க. ஐயா வந்து அங்க சிவசேலத்துல தான் இன்னைக்கும் இருக்கிறாங்க. அப்பனையாவ பத்தி சொல்லணும்னா பெரிய விஷயம். அ ராமகிருஷ்ண ஐயா வந்து அந்த நம்ம இயற்கை நல்வாழ்வு ஆசிரமத்த வந்து நம்ம அந்த சிவசேலத்துல ஏற்படுத்தி, இன்னைக்கு வந்து அது சிறப்பா இயக்கிட்டு இருக்காங்க. அவங்களுடைய புதல்வர் வந்து நம்ம நல்வாழ்வு ஐயா வந்து சிறப்பா அத செஞ்சுட்டு இருக்காங்க. நம்ம போன வருஷம் அந்த ஜூன் மே 31 31 ஜூன் 1, 2 வந்து நம்ம அங்க அந்த கேம்ப் போட்டிருந்தோம். காலைச்சக்கரம் அன்பர்கள் வந்து நேரடி நிகழ்வுல கலந்துக்கிட்டீங்க. சந்தோஷம். அந்த நிகழ்வுல வந்து நமக்கு அப்பன் ஐயா வந்து அந்த 3 நாட்கள் நம்மளோட இருந்து, எல்லாருக்கும் எந்தவித சந்தேகங்கள் இருந்தாலுக்கும் எல்லாருக்குமே தெளிவுபடுத்தி, அற்புதமா நம்ம குடும்பமா இருந்து இன்னைக்கு வந்து அவங்க சிறப்பித்து குடுத்தாங்க. அவங்களுக்கு ரொம்ப நம்ப நன்றி கடன் பட்டிருக்கோம். ஏன்னா, இன்னைக்கு அவங்க இருக்கிற ஷெட்யூல்ல இன்னைக்கு அவங்க வயசு வந்து பார்த்தீங்கன்னா, 85, 90 வயசு ஆகப்போது. இன்னைக்கு அவங்க இருக்கிற இடத்த எந்த இடத்துல இருக்கீங்கன்னு தான் ஃபர்ஸ்ட்டு கேட்கணும். ஏன்னா, அப்படி வந்து இன்னைக்கு சுற்றுப்பயணங்கள் அவங்களுக்கு இருந்துட்டு இருக்கு. ஒரு நாள் சென்னையில இருப்பாங்க. ஒரு நாள் வந்து ஒவ்வொரு ஊரு தமிழ்நாடு ஃபுல்லா எல்லா ஊர்லயும் அவங்க பயணிச்சுட்டு இருக்காங்க. அது மாரி வந்து எ தினம், தினம் எந்த நேரத்திலயும் அவங்கள வந்து மக்களுக்காக சேவை செய்றது தான். இந்த இயற்கைய பத்தி எந்த அளவுக்கு உணர்த்தணுமோ, அந்த அளவுக்கு அவங்களோட செய்திகள் வந்து டெய்லி வந்து மக்கள்ட்ட போய் சேர்ந்துகிட்டு இருக்கு. நெறைய புக்ஸ் எழுதியிருக்காங்க. அங்க சிவசைலம் வந்தவங்களுக்கு நெறைய தெரியும். அவ்வளோ புக்ஸ் எழுதியிருக்காங்க. நம்ம அவங்கள நேர்ல கூட பார்க்க வேணாம். அந்த புக்ஸ படிச்சாலே நம்ம வாழ்க்கைய மாத்திக்கலாம். அகிலாம்மா கூட சொல்லியிருந்தாங்க. அ கிட்டத்தட்ட என்னோட வாழ்க்கை முறையே இந்த இயற்கையை சார்ந்து மாறுனதுக்கு காரணமே ஐயா, அப்பன் ஐயா தான் அப்படிங்கிறத சொல்லிட்டு, அவங்க சொன்ன ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இவ்வளவு நாள் நேர்லயும் பார்த்ததில்ல. அந்த சிவசைலத்தலாம் அவங்கள வந்து நேர்ல பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த நம்ம நிகழ்ச்சியில சொல்லியிருந்தாங்க. அது மாரி வந்து ஒரு புக்லயே ஒரு வாழ்க்கையோட மாற்றத்தை ஏற்படுத்துற அளவுக்கு, அந்த அளவுக்கு அவரோட புக்ஸ் எல்லாம் வந்து இன்னைக்கு நெறைய செய்திகள குடுத்துட்டு இருக்கு. சந்தோஷம். அது மாரி ஒரு ஆசான் வந்து நமக்கு கிடைக்கிறது பெரிய விஷயம். இந்த ஆசான்கள் இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற காலத்துல நாமளும் இருந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவங்களுடைய அந்த வார்த்தைகள், சொற்கள் கேட்கறதுக்கு நம்ம பெரிய பெரிய அ பாக்கியம் செஞ்சிருக்கணும் அப்படின்னு தான் நம்ம இந்த நேரத்துல தெரிவிச்சுக்கிறோம். ஐயோ! ஆடியோ வருதுங்களாய்யா?
ஐயா ஒரு நிமிஷம் இருங்க. ஐயாவுக்கு ஆடியோ கனெக்ட் ஆகல. வேற ஒண்ணும் இல்ல. அங்க ட்ரை பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஒரே ஒரு நிமிஷம். பண்ணிட்டாங்க ஐயா. எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா கிடைக்க மாட்டேங்குது. ஓகே. வேற மொபைல்ல வந்துட்டாங்க. ஓகே. ஹேமா பாஸ்கர். ஓகே. பேசலாம் ஐயா. நீங்க பேசலாம். ஒண்ணும் அது படம் தெரியுது. கேட்க அது அவ்வளவுதான் தெரியுது. இந்த கேமரா இது தூரமா வச்சு பேசுங்க. மாட்டேன். ஐயா தூரமா வச்சு பேசுங்க. வணக்கம், வணக்கம், ஹலோ வணக்கம். ஐயா. வீடியோ வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம், வணக்கம். வணக்கம் நன்றி. ஐயா ம் சிறப்பு. உங்களுக்காக தான் வெயிட்டிங்ல இருக்காங்க. சந்தோஷம். சரியா வாழ்த்துக்கள். இன்றைய நமக்கு வந்து இயற்கையும் வாழ்வியலும் அப்படிங்கிறத பத்தி இயற்கை மருத்துவமும் ஆரோக்கியமுங்கிறத பத்தி நமக்கு அப்பன் ஐயா வந்து சிறப்பா நமக்கு வகுப்படுக்கிறாங்க. எல்லாருக்குமே கலைச்சக்கர நண்பர்களுக்கு தெரியும், நிகழ்வுல உள்ளவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஐயா வந்து நமக்கு வந்து சிவசைலத்துல வந்து அற்புதமான நிகழ்வை ஏற்படுத்தி நமக்கு வந்து எல்லாருக்கும் ஒரு உற்சாகத்தை குடுத்தாங்கன்னு தான் சொல்லலாம். அந்த 3 நாள் ஐயாவோட இருந்தது நமக்கு பெரிய ஒரு பாக்கியம். இன்று வந்து நம்மளுடைய நேரலையில வந்து இன்னைக்கு வந்து Zoomல வந்து இன்னைக்கு நமக்கு அற்புதமா இந்த நிகழ்ச்சிய குடுக்கறதுக்கு காத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த வேளையிலே இன்று வந்து இயற்கை மருத்துவம், இயற்கை வாழ்வியலும், மருத்துவமும், ஆரோக்கியமும் அப்படிங்கிறத பத்தி சிறப்பா இன்னைக்கு நம்ம வகுப்பெடுக்கிற இருக்கிற ஆசான் அப்பன் ஐயா அவர்களை இந்த நேரத்திலே நமக்கு உரையாற்ற அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். பேசுறேன். அனைவருக்கும் வணக்கம். இயற்கை உணவும் ஆரோக்கிய வாழ்வும் தலைப்பில் ஐயா கேக்குதா? கேக்குதுங்க ஐயா. பேசலாம். சரி சரி. வீடியோ தான் என்னும் வரல. தலைப்பில் எனக்கு தெரிந்த சில கருத்துக்களை உங்கள் முன்பு சமர்ப்பிக்க முற்படுகின்றேன். அதாவது தமிழ்நாட்டில் தோன்றிய திருவள்ளுவர், திருமூலர், மகாகவி பாரதியார் 3 பேருமே அழகா சொல்லியிருக்கிறாங்க. என்னன்னா மனிதனுடைய தவறான உணவு பழக்கம்தான் அனைத்து மனிதரது உடல் உள நோய்களுக்கு காரணம். வேற கிருமியோ அல்லது பரம்பரையோ அல்லது கர்மம் முன் ஜென்மத்தில் செய்த பாவமோ கிடையாது. ஆனா சமைச்சு சாப்பிட்டா அது பொருந்தும். கிருமியால நோய் வருது, கர்ம வினையால நோய் வருது, பரம்பரையால நோய் வருது. ஆனா நம்ம உணவு சமைக்காம இயற்கை உணவு, ஏன்னா மனிதனை தவிர எந்த உயிரினமும் சமைச்சு சாப்பிடல. அது உயிரினம் தோன்றினாலும் இன்னே வரலும் அதற்குரிய இயற்கை உணவு தான் தேடி அலைஞ்சு அது பகல தான் உண்ணுகின்றன, இரவுல உண்ணுவதில்லை. உதாரணமா மண்புழு, மண்ணொலி பாம்பு மண்ணை தான் உணவாக எடுத்துக்கொள்கிறது. பறவைகள்
அணில் எலியெல்லாம் தானியங்களை தான் அது உணவாக எடுத்துக்கொள்கிறது. அந்த தானியத்தையும் அப்படியே இயற்கையாக தான் சுட்டு சாப்பிடுவதில்லை, அவிச்சு சாப்பிடுவதில்லை. புலி பசித்தாலும் புல்லை தின்னாது. பசி வந்தால் தான் வேட்டைக்கு போகும். அதுவும் சைவ வளங்க தான் உயிரோடு அடித்து சாப்பிடும். செத்து கிடந்த ஆடோ மானோ தின்னாது. உயிரோட ஒரு ஆடோ மானோ அடித்து அப்படியே சாப்பிடுது. நம்மளை மாதிரி நெருப்பில் போட்டு உப்பு புளி காரெல்லாம் போட்டு சாப்பிடலை. அதுக்கு பல்லே தேய்க்கல, பல்லு நல்லா இருக்கு, கண்ணு நல்லா இருக்கு, எல்லா உறுப்பும் உள்ளுறுப்பும் வெளி உறுப்பும் நல்லா இருக்குது. நம்ம தின்னு தின்னு விதி வந்தால் செத்துக்கிட்டு இருக்கிறோம். இதுக்கு எந்த மருந்தும் எந்த மருத்துவமும் நமக்கு கை கொடுக்காது. நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பை செயல் மாதிரி நோய்க்கான காரணம் அனைத்து சமைத்த உணவுகள் தான். அது மாதிரி செயற்கை பானங்கள் தான். அதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக முழுக்க மாற முடியாது. கொஞ்சமாக மாற்றி நம்ம உணவு இயற்கை உணவு மனிதனுக்கு தேங்காய் பழங்கள் தான். குரங்கிலேருந்து மனிதன் வந்தானா வாழைப்பழம் திங்குது, தேங்காயை அதை தின்ன முடியாது. தேங்காய் தின்னக்கூடிய அறிவும் ஆற்றலும் மனிதனுக்கு தான் இருக்குது. பழங்களை கூட எல்லா உயிரினமும் சாப்பிடும். இரண்டாவது பழங்கள். அந்த மாதிரி நமக்கு எந்த நோய் இருந்தாலும் ஒரு வேளை 2 வேளை 3 வேளை படிப்படியாக நம்ம சமைச்ச உணவுலேருந்து சைவ உணவு சின்ன தவறு, அசைவ உணவு பெரிய தவறு, அவ்வளோதான். வேற ஒரு வேளை தேங்காய் பழங்கள், அப்புறம் 2 வேளை தேங்காய் பழங்கள், அதுக்கப்புறம் முடிஞ்சால் முழுக்க தேங்காய் பழங்கள், அப்புறம் பச்சை பருப்பில் பாதாம் பருப்பு, பிஸ்தா பருப்பு, அக்ரூட் பருப்பு, முந்திரி பருப்பு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பச்சை காய்கறிகள், முளைவந்த தானியங்கள், பச்சை இலைகள் எல்லாமே பச்சையாக முடிஞ்ச அளவு சாப்பிடணும். முடியாத நேரம் சமைத்த சைவ உணவு, உப்பு புளி காரம் எண்ணெய் இல்லாமல் சமைத்தது, இல்லைன்னா உப்பு புளி காரம் எண்ணெய் மிக மிக குறைவு சமைத்தது, அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு மறுபடியும் பழங்களுக்கு வந்துடணும். வந்துட்டாலே நோய் போயிடும். அது தெரியாம தான் நம்ம எல்லாரும் அந்த மருந்து இந்த மருந்து அந்த மருத்துவம்னு அலைஞ்சிட்டு இருக்கோம். திருவள்ளுவரும் மாறுபாடு இல்லா உண்டி மருத்துவனின் ஊறுபாடு இல்லை உயிருக்குன்னு தான் சொல்லியிருக்காரு. மாறுபாடு இல்லா உண்டின்னா இயற்கைக்கு மாறுபாடு இல்லாத உணவு தேங்காய் பழங்கள் தான். இட்லியோ சோறோ வடையோ பஜ்ஜியோ பிரியாணியோ எல்லாமே இயற்கைக்கு மாறான உணவு. அதான் நம்ம உயிரை அழிக்குது, நோய் வருது. அது மாதிரி திருமூலரும் அண்டம் சுருங்கின் அதற்கொரு அழிவில்லை, பிண்டம் சுருங்கின் பிராணன் நிலைவரும், உண்டி சுருங்கின் உபாயம் பலவுல. சுருங்கின உண்டியை சாப்பிட்டா தான் உபாயம் பலவுலங்கிறாரு. சுருங்கின உண்டுனா லைட் ஃபுட்டு, தேங்காய் பழங்கள் தான் லைட் ஃபுட்டு. சமையல் உணவுலாம் பருத்த உண்டி பல்கி ஃபுட்டு. அது மாதிரி மருந்தென வேண்டாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றின்னு சொல்லியிருக்கிறாரு. அது மாதிரி பாரதியாரும் அழகா ஒரு கவிதை பாடியிருக்காரு. தேடி சோறு நிதந்தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி பிறர் வாட பல செய்கள் செய்து மனவாடி துன்பமிக உழன்று கொடுங்கூற்றுக்கு இரையாகி பின் மாயும் பல வேடிக்கை மனிதரை போலே நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ. தேடி தேடி சோறை தின்னுதான் இந்த மாதிரி கொடுங்கூற்றுக்குன்னா கொடுமையான நோயெல்லாம் நான் வீழ்வேன்னு நினைக்காதீங்க அப்படின்னு பாரதியாரும் சொல்லியிருக்காரு. அது மாதிரி திருவள்ளுவர், திருமூலர், பாரதியார் 3 பேருமே அழகாக சொல்லியிருக்காங்க. அப்புறம் தமிழ்நாட்டில் தோன்றிய பாண்டரங்கனாரும் மேன் ஃபுட் அண்ட் வீல்டு, எது மனிதன் உணவுன்னு தமிழையும் வந்திருக்குது. அப்புறம் தான் ராமகிருஷ்ணன் ஐயா சிவசேலம் நோயின்றி வாழ முடியாதா அப்படின்னு ஒரு சின்ன நூல் போட்டாங்க. அதுக்கப்புறம் தான் நான் இந்த துறையில் ஒரு சிறுசும் பெருசுமாக பதிப்பகம் மூலம் 10 நூல்கள் வெளியிட்டிருக்கிறேன். நானே முந்தி ஒரு பரம்பரை தொழுநோயாளியாக இருந்தேன். யோகா செஞ்சும் குணமாகலை. அதுக்கப்புறம் தான் என் அண்ணன்கிட்டேருந்து எனக்கு தகவல் கிடைச்சிது. அண்ணனுக்கு பாண்டரங்கனார் மூலமாக தகவல் கிடைத்து, ராமகிருஷ்ணருக்கு தகவல் கிடைத்து, அப்புறம் எனக்கு ராமகிருஷ்ணன் ஒரு அஞ்சல் அட்டையில் தான் இனிய இளைய இன்றிலிருந்து நீ அனைத்து சமைத்த உணவுகளையும் விட்டுவிடு, சமைக்காத உணவுகளாய தேங்காய் பழங்கள், முடியாவிட்டா பச்சை காய்கறிகள், முளை வந்த தானியங்கள், அதுவும் முடியாட்டா அவல் வேணாலும் சாப்பிட்டுக்கோ, நீ சாப்பிட்ற மருந்து மாத்திரைலாம் உடனே கைவிடு. எனக்கு பரம்பரை தொழுநோய் பரம்பரையாக எனக்கு வந்தது. எனது 20வது வயதுலேருந்து 28வது வயது வரலும் இது தெரியாது. மாத்திரை மருந்து யோகா செய்தான் குணமாகலை. அதுக்கப்புறம்தான் சரியா இருக்குதான், என்னோ கட்டான மாதிரி இருக்கு.
நீங்க பேசலாம். இருக்குதா? கட்டான மாதிரி. பேசலாம் பேசலாம். பேசலாம். அதுக்கப்புறம் தான் 8 வருஷம் கழிச்சு தான், அதாவது 1968ல அண்ணன் சென்னையில இருந்தாங்க. நான் தூத்துக்குடி மாவட்டத்துல ஒரு அரசு அலுவல் பணி புரிந்தேன். ஒரு அஞ்சல் அட்டையில தான் இனிய இளைய நீ அனைத்து சமைத்த உணவுகளையும் விட்டு விடு, சமைக்காத உணவுகளாகிய தேங்காய், பழங்கள், பச்சை காய்கறிகள், முளைவெந்த தானியங்கள், பசிக்கிறதெல்லாம் சாப்பிடு. நீ நோய்க்காக சாப்பிட்டுக்கிட்ட டேப்சோன், விட்டமின் மாத்திரை, இரும்புச்சத்து மாத்திரை, எல்லா மாத்திரையும் கைவிட்டு விடு, நலம் பெறுவாயின்னு. உடனே நல்ல வேளை எனக்கு திருமணம் ஆகல. உடனே முழுக்க இயற்கை உணவுக்கு மாறினேன். சுட்டதா சுடாதா, அவித்ததா அவிக்காததா, பசித்தனெல்லாம் சாப்பிட்டேன். நடுராத்திரியும் பசிக்கும். உடனே தொழுநோய் கொஞ்சம் கொஞ்சமா 48 நாள்ல நல்லா குணமாச்சுது. அப்புறம் பழக்க தோசை சமையல் சாப்பிட்டேன். மறுபடி தொழுநோய் தழுதுக்குது. அப்புறம் தான் பெரும்பாலும் இயற்கை உணவு சாப்பிட்டு என்னைக்கோ ஒரு நாள் சமையல் உணவு சாப்பிட்டேன். இப்போ கொஞ்ச நாளா தினசரி ஒரு வேளை சமையல் உணவு, காலையில உணவு தேங்காய் பழங்கள், மதியம் சமையல்னா இரவு நான் சாப்பிட்றது இல்லை. நல்லா தான் இருக்கிறேன். கிட்டத்தட்ட எனது வயசு 28 வயசுலேருந்து இப்போ 85 முடிஞ்சு 86 பிறக்குது. நல்லா இருக்கிறேன். நான் தனியாகவே சுற்றுப்பிரயாணம் செய்கிறேன். இது மாதிரி இந்த காணொளி கேட்குறவங்க, கேட்பவர்களும் மற்ற உலக மனிதர்களும் நல்லா தனக்கு எந்த நோயா இருந்தாலும் அதுக்கு எந்த மருத்துவத்தையும் தேட வேண்டாம். மருந்துள்ள மருத்துவம் தேவையில்லை, மருந்தில்லா மருத்துவம் தேவையில்லை. தனது உணவை படிப்படியாகவோ அல்லது விரைவாகவோ முதலில் ஒரு வேளை காலை இரவோ சமைச்ச உணவுக்கு பதில் தேங்காய் பழங்கள், ஒரு வேளை கூட மாற முடியாட்டா 3 வேளை பழங்களை சாப்பிட்டுட்டு அப்புறம் 3 வேளை சிறிதிருந்திய சைவ உணவு பெரும்பாலும் சாப்பிடலாம். அசைவ உணவு என்னைக்கா ரொம்ப ஆர்வமா இருந்தா தான் என்னைக்கா சாப்பிடணும். அப்புறம் 2 வேளைக்கு மாறலாம். அப்புறம் ஒரு வேளைக்கு மாறி 2 வேளைக்கு மாறி, அப்புறம் 2 வேளை மாறினாலே போதும். மதியம் ஒரு வேளை சீர்திருந்திய சைவ உணவு. சீர்திருந்திய சைவ உணவுனா உப்பு, புளி, காரம், எண்ணெய் 4ம் மிக குறைவாக அல்லது இல்லாமல் சமைத்தது. அதுல காய்கறி கீரை அதிகமா வச்சுக்கிட்டு சமைத்த தானிய உணவை குறைவா வச்சுக்கிடணும். தானிய உணவுலையும் தீட்டிய வெள்ளை அரிசி வேண்டாம். ஒன்று கருப்பு கவுனி இந்த மாதிரி சிறுதானிய அரிசி வச்சுக்கலாம். இல்லைன்னாக்கா கேழ்வரகு அல்லது ராகிம்பாங்க, ரெண்டும் ஒன்று தான். கேழ்வரகு, ராகி அல்லது கம்புல செஞ்ச சமையல் உணவு இந்த மாதிரியும் சாப்பிடலாம். சாப்பிட்டாலே எல்லா நோயுமே கொஞ்சம் கொஞ்சமா மெல்ல மெல்ல குணமாக பார்க்கலாம். ஆனால் உடல் எடை குறையும், தொந்தி குறையும். பயந்துடாதீங்க. கன்னம் கொஞ்சம் ஒட்டி போகும், பிறகு ஓரளவு கன்னம் இருக்கும். அதனால உடல் எடை குறையுதுன்னு மட்டும் பயந்துடக்கூடாது. தளர்ச்சி வந்தா எப்போ எந்த நேரம் வேணாலும் சின்ன பிள்ளை மாதிரி 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் தளர்ச்சி வந்தால் நீங்க பழங்களை மாற்றி மாற்றி சாப்பிடுங்க. அந்த உணவு வேளையில தேங்காய் சாப்பிட்டுட்டு பழ வகைகள் 2 வகையோ 3 வகையோ தேவையான அளவுக்கு வயிறார சாப்பிடுங்க. உண்ணா நோன்பு அவசியம் இல்லை. அதுக்கப்புறம் இடையில பறிச்சா பழங்களை மட்டும் சாப்பிடுங்க, தேங்காய் வேண்டாம். அப்படியே படிப்படியா மாறுங்க. கண்டிப்பா நோய் போகும். எதுவும் கவலைப்பட வேண்டாம். மருந்து மாத்திரைய உடனே கைவிடுங்க. அப்படி இல்லைன்னா மெல்ல மெல்ல விடுங்க. இல்லாட்டி அந்த மருந்து மாத்திரை பக்க விளைவே பல நோயை உண்டு பண்ணும். நோயை அமுக்கி வைக்கிறது ஒழிய மருந்துகள், வில்லைகள், மாத்திரைகள்லாம் நோயை குணப்படுத்தல. நோயுடைய வீரியத்தை அமுக்கி வைக்குது, நமக்கு குணமான மாதிரி தெரியுது, பின்னால அது தலை தூக்குது. இதுதான் ஆழ்ந்த உண்மை. அதனால எல்லா நோயுமே அது சின்ன குழந்தைலேருந்தே பழக்கினா ரொம்ப எளிது. அதனால நம்ம எந்த வயதிலையும் இந்த உணவு மாறலாம். 80 வயசுலையும் மாறலாம், 50 வயசுலையும் மாறலாம். இதுக்கு இளம் வயதுலேருந்து மாறினாதான் முடியும்னு தவறா சிந்திக்க வேண்டாம். அதனால அது கேட்பவங்க எல்லாருமே உங்க உடல் நல்லா இருக்கணும்னா யோகாசனத்தோட உணவு மாத்துங்க. அதனால பதஞ்சலி ஏமம் நியமம் அப்புறம் தான் ஆசனத்தை வச்சாரு. ஏமன்னா நமக்கு உடலுக்கு ஒவ்வாத உணவெல்லாம் கைவிடணும். உடலுக்கு ஒவ்வக்கூடிய உணவை கடைப்பிடிக்கணும். உடலுக்கு ஒவ்வாத உணவுலாம் எதுன்னா அனைத்து சமைத்த உணவுகளும். சைவ உணவும் தவறுதான், அசைவ உணவு பெரிய தவறு, அவ்வளவுதான். எல்லாம் ஒரே குட்டையில் உரிய மட்டைகள் தான். அப்புறம் ஏமம். நேமன்னா மனித உணவாகிய தேங்காய், இது முதல் உணவு. 2வது பழங்கள். முக்கணின்னு நம்ம இடையில சொன்னாங்க.
நான் 4 கனின்னு சொல்றேன். தெங்கம்பழம் தான், தெங்கம்பழம்னே இலக்கியத்தில் வருது. தேன்கனின்னு சொல்லுவாங்க. அது பின்னாலாம் தேங்காயா அந்த சொல் மாறிட்டுது. முதல்ல தெங்கங்கனி, 2வது வாழைக்கனி, 3வது அந்த பருவத்துல பலாக்கனி, மாங்கனி. இதுதான் 3 கனின்னு சொன்னாங்க. தெங்கங்கனியை விட்டுட்டேன் இடையில. தெங்கங்கனியை மதுமைப்படுத்தி அப்புறம் 3 கனி, மொத்தம் 4 கனி. அதுக்கப்புறம் என்ன வேணாலும் எல்லா பழங்களும் முடியாட்டா பச்சை கனி இருப்ப காய் வந்துட்டுன்னு தமிழ சொல்லுண்டு. கனி இல்லைன்னா தான் காய்க்கு போகணும். எல்லாரும் காய் வேணும், கீரை வேணும், எல்லாம் வேணும், மீன் வேணும், இறைச்சி வேணும்னு அப்படி தவறா நம்ம போயிட்டு இருக்கோம். சரி சம இது உணவுங்கிற பார்வையில அதெல்லாம் கிடையாது. இதுதான் நான் ஏற்கனவே மறுபடியும் சொல்றேன். மண்புழு மண்ணை தான் திங்குது. மண்ணில் எவ்வளவு சத்து இருக்கு, கலோரி இருக்குன்னு பார்க்கல. அது மாதிரி மீன் கொத்தி பருவ மீனை தான் திங்குது. வேற மீனை தவிர தாவரமோ காயோ அல்லது வேற எந்த உயிரினத்தையும் புழு பூச்சியோ தேளோ தின்னாது. அதுவும் உயிருள்ள மீனை தான் திங்குது. அது அன்னையிலேருந்து இன்ன வரையிலும் நல்லா இருக்குது. அது மாதிரி மனிதனை தவிர அனைத்து விலங்குகள், பறவைகள், புழு பூச்சிகள் அது பல்லே தேய்க்கல. பல்லு நல்லா இருக்குது விலங்குகளுக்கெல்லாம். நம்ம தான் பல்ல தேய்ச்சும் பல்லு நோய், கண் நோய் அப்படின்னு வெளி நோய், உள் நோயின்னு பெருகிட்டே போறோம். அப்படி அலைஞ்சி இது பண்ணியிருக்கோம். அதான் பாரதியார் சொல்றாரு, மறுபடியும் சொல்றேன். தேடி சோறு நிதந்தென்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி, இந்த மாதிரி சோறை தின்னுதான் வேண்டாதெல்லாம் நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம். மனித கூட்டங்கள் சின்னஞ்சிறு கதைகள் பேசி பிறர் வாட பல செயல் செய்துன்னா கொலை பண்றது, திருடுறது, கற்பழிக்கிறது, இந்த மாதிரி பஞ்சமகா பாவங்களும் சோத்தை தின்னுதான் செய்யறோங்கிற மறைமுகமா பாரதியார் சொல்றாரு. நானும் அழுத்தி சொல்றேன். இந்த துறையில வந்தவங்க எல்லாருமே வெளிநாட்டு அறிஞர்னு சொல்லி இருக்கிறாங்க. பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி பிறர் வாட பல செயல் செய்து மனவாடி துன்பம் மிக உழன்றுன்னா, ஐயோ அந்த கஷ்டம் வந்துட்டுதே, இந்த நோய் வந்துட்டுன்னு துன்பம் மிக உழன்று, மனவாடி துன்பம் மிக உழன்று, அப்புறம் கொடும் கூற்றுக்கு இரையாகி, கடுமையான நோய்க்கு ஆளாகி, பின் கொடுங்கூற்றுக்கு இரையாகி பின் மாயும் பல வேடிக்கை மனிதரை, இந்த மாதிரி சாப்பிட்றாங்களாம் வேடிக்கை மனிதருங்கிறாரு பாரதியார். வேடிக்கை மனிதரை போலே நான் வீழ்வேன் என்று நினைத்தாயா, நான் வீழ மாட்டேன், சாக மாட்டேங்கிறாரு. அதனால அதுக்கப்புறம் திருமூலரும் அதுல உடம்பார் அழியர் உயிரால் அழிவர் திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார் உடம்பினை விளக்கும் வாய் மருந்தேன் உடம்பினை விளத்தேன் உயிர் விளத்தேனேங்காரு. அதுக்கப்புறம் அண்டம் சுருங்கின் அதற்கோர் அழிவில்லை, பிண்டம் சுருங்கின் பிராணன் நிலைபெறும், உண்டி சுருங்கின் உபாயம் பலவுள்ள கண்டங்கருத்த கபாலிமாமே. அந்த மாதிரி சுருங்கணும் அப்படின்னா தேங்காய் பழங்கள் நம்ம சாப்பிட சிவன் நிலைக்கு, இறை நிலைக்கு, மனிதன் என்பவன் இறைச்சாயலையே படைக்கப்பட்டிருக்கிறான், மனிதன் என்பவனும் தெய்வமாகலான்னு நம்ம முன்னோர் சொல்லியிருக்காங்க. அந்த வாய்ப்பு நம்ம எவ்வளவுக்கு தேங்காய் பழங்கள் சாப்பிட்றோமோ அவ்வளவுக்களவு தெய்வ நிலைக்கு கொஞ்சம் கொஞ்சமா நமது உடலும் உள்ளமும் நம்ம செயல்களும் மாறும் என்பதில் சிறிதும் ஐயமில்லை. அதனால நோய் நாடி நோய் முதலுக்கான காரணம் சமைத்த உணவு தான். சமையல் உணவை முடிஞ்ச விட்டுட்டு நம்ம உணவாகிய தேங்காய் பழம், குரங்கு பழம் தான் திங்குது. அது மாதிரி பழங்கள் தான் நீங்க எல்லாம் பாருங்களேன், தேங்காய் பழம் சாப்பிடும்போது நம்ம நாக்கு உப்பு, உரப்பு, காரம், எண்ணெய் எதுவுமே கேட்கல. அதே இதை பச்சை காய்கறியோ முளைவந்த தானியங்களோ அவளை சாப்பிடும்போது நம்ம நாக்கு கொஞ்சம் உப்பு கேட்குது, புளி கேட்குது, காரம் கேட்குது, எண்ணெய் கேட்குது, எல்லாம் கேட்குது. அதுலேருந்தே நம்ம உணரலாம் தேங்காய் பழங்கள் தான். அதனாலதான் கடவுளுக்கு தேங்காய் வாழைப்பழம் தமிழ்நாட்டில் வச்சிருக்கேன்னா, எங்க அண்ணா தமிழரே முதல்வர், தமிழே முதன்மொழின்னு ஒரு கட்டுரை எழுதியிருக்காங்க. அது உண்மை. தமிழ் தான் முதல் உலகத்திலே முதல்ல தோண்டி இருக்கணும். அதுல இருந்து தமிழ் மொழி இருந்தால் பிற நாடுகள்லாம் தோண்டி பிற மொழிகள் வந்திருக்கணும். இது ஒரு சிந்திச்சு பார்த்தா ஒரு மெய்யான ஒரு கூற்று. அது மாதிரி தமிழன் காலேஜுக்கு போகும்போது இன்னைக்கும் தேங்காய் வாழைப்பழத்தை தான் நைவேத்தியம் பண்றோம். நைவேத்தியத்தின் தாத்பரியமே நம்ம அந்த காலத்துல தேங்காய் வாழைப்பழம் சாப்பிட போய் தான் அதை கொடுத்த இறைவனுக்கு நைவேத்தியமா சமர்ப்பணம் பண்ணிட்டு பெருமிந்தி சாப்பிட்டுருக்குறான். அப்புறம் தேங்காய் விடலை போட்டு எல்லாரும் சாப்பிட்டாங்க. இன்னைக்கு தேங்காய் விடலை ஒத்தரை எடுக்க முடியாது. அதை ஆலயங்கள்லாம் குத்தகைக்கு விட்டு அவன் எடுத்து எண்ணெய் ஆக்குறாங்க. இந்த மாதிரி மெல்ல மெல்ல மனித இனம்
இயற்கையிலேருந்து எல்லா எல்லா விடயங்களிலும் மரபுகளிலிருந்தும் மாறிக்கிட்டே போறோம். திசை மாறிய பறவை மாதிரி திண்டாடிட்டு இருக்கிறோம். அதனால நம்ம ஆலய வழிபாட்டிலையும் தேங்காய் உடலை போட்டா எல்லாரும் எடுக்கும்படி ஆலயமும் விதியை மாற்றினா நல்லா இருக்கும். அது குத்தைக்கு விட்டு அது மூலமா ஆலயத்துக்கு வருமானம் தேட வேண்டாம். இந்த மாதிரி எல்லா நிகழ்ச்சிகளிலும் நம்ம முடிஞ்ச அளவு தேங்காய் பழங்களை வைக்கிற மாதிரி தேங்காய் பழங்களை முடிஞ்ச அளவு சாப்பிடுங்க. நல்லா இருக்கிறோம். உண்ணா நோன்பு தேவையில்லை, மருந்து தேவையில்லை, மருத்துவம் தேவையில்லை. நோய் இல்லாத வாழ்வு நிச்சயம் கிட்டும். நீண்ட ஆயுள் வாழ்வும் கிடைக்கும். அப்புறம் சாத்விக உணவு, தேங்காய் பழம் சாத்விக உணவு சாப்பிட்டா உலகத்தில் எல்லாம் சாத்விக தன்மையில் தான் இருக்கும். அது போக தம்மாவோ தாமசமோ நடக்காது, அராஜகம் நடக்காது, ஒம்பு தும்பு நடக்காது, நோய் வரவே வராது, நோய்க்கு வாய்ப்பே கிடையாது. அப்புறம் எதுவும் ஐயம் இருந்தால் கேளுங்க. ஹலோ, சொல்லுங்க ஐயா. பேசுங்க. பேசுவேன். அப்புறம் எது கேள்வி கேட்டாங்கன்னா கொஞ்சம் பதில் வரும்னு நினைக்கிறேன். நான் பாரதியார் பாட்டு இல்ல சொல்றேன். திருவள்ளுவர், திருமூலர் இதுவும் சொல்லிட்டேன், பாரதியார் பாட்டும் சொல்லிட்டேன். அது மாதிரி அப்புறம் தான் கிறிஸ்டின் நோல்ஃபின்னு டென்மார்க்கில் ஒரு அம்மா, அவர் ஆங்கில மருத்துவர். அந்த அம்மாவுக்கு மார்பக புற்றுநோய் வந்துட்டுது. அவர் ஆங்கிலமும் சாப்பிட்டு குணமாகலை. அப்புறம் எப்படியே தெரிஞ்சு தன்னுடைய உணவை பழங்களாக மாற்றிருக்குது. மார்பக புற்றுநோய் குணமாச்சுது. மறுபடியும் சமையல் உணவு போச்சுது, வளர்ந்தது. உடனே ஃப்ரூட் கியூர் சானிட்டோரியன்னு டென்மார்க்கில் கும்ளி கார்டன் ஒரு தீவில் அமைத்து உலகத்துக்கே அறிவிச்சாங்க. எந்த நோயினாலும் வாங்கன்னு போட்டில், இந்த தீவுக்கரும் போட்டில் பிரெண்டோ பண்ணோ இருந்தால் கடலில் வீசி எறிஞ்சிருவாங்க. பழம் இருந்தால் கொண்டு வாங்க, இல்லாட்ட வேண்டான்னு தீவில் வர்றவங்களுக்கெல்லாம் பழங்களே கொடுத்து ஃப்ரூட் கியூ சானிட்டோரியன்னு கும்ளி கார்டன் டென்மார்க்கில் டாக்டர் கிறிஸ்டின் நோல்வி ஆங்கில மருத்துவர் அந்த அம்மா செஞ்சுருக்குதா. வெளிநாட்டிலையும் நிறைய இருக்குது. அது மாதிரி அர்னால்டு எகரட்டு ஜெர்மனியில் பிறந்து அமெரிக்காவில் வாழ்ந்தவருக்கு, அவருக்கு சிறுநீர் நோய். அவர் திராட்சை பழ தோட்டத்தில் விளைஞ்சு திராட்சை பழங்களாக சாப்பிட்டு அவருக்கு சிறுநீரகம் சரியானதாக மியூக்கஸ்லெஸ் டயட் ஹீலிங் சிஸ்டம்னு அர்னால்டு எகரட்டுங்கிறவர் அழகா மியூக்கஸ்லெஸ் டயட் ஹீலிங் சிஸ்டம்னா சளி இல்லாத உணவை சாப்பிட்டு உடலை நல்லபடியாக்குதுன்னு அர்த்தம். சமைச்ச தானிய உணவுக்கெல்லாம் சளி பிடிக்குது. அது மாதிரி பால் பொருட்கள்னா பசும்பால், மாட்டுப்பால் அல்ல தயிர், வெண்ணெய், நெய்யெல்லாம் சளி பிடிச்சி சளி வெளியே வராது. நுரையீரல்லாம் சளிப்பையா மாறிடும். பிறகுதான் மூச்சு திணறல், அது காற்று போகிறதுக்கு இடம் இல்லாமல் இருக்குது. இந்த மாதிரி வெளிநாட்டு அறிஞரும் சொல்லியிருக்காங்க. திருவள்ளுவர் உலகத்திலே முதலே மருந்துங்கிற அதிகாரத்தில் எந்த மருந்தும் சொல்லலை, உணவு தான் சொல்லியிருக்காரு மறைமுகமா. ஆனால் நம்ம தேங்காய் பழம் தான் மனித உணவு. குரங்கு வாழைப்பழம் திங்கனால அதுலேருந்து தேங்காய், இன்னைக்கும் தேங்காய் இல்லாத, தேங்காய் வாழைப்பழம் இல்லாத எந்த நிகழ்ச்சியும் கிடையாது தமிழ்நாட்டில். அதுலேருந்தே நம்ம முன்னோர் உணவுங்கிறத ஆதி முன்னோர் உணவுங்கிறத நல்லா புரிஞ்சுக்கிடலாம். அப்புறம் காட்டில் முனிவெல்லாம் தவம் செய்யும்போது அங்கே கிடைச்ச பழங்கள் அல்லது இலை சருகை தான் சாப்பிட்டு தவம் செஞ்சுருக்காங்க. அங்கே சமையல் பண்ணலை. ஆதி காலத்து முனிவரெல்லாம் மலையில் காட்டில் தவம் செய்யும்போது இந்த மாதிரி சிந்திச்சுன்னா விடை கிடைக்குது. அது மாதிரி இப்போ நாளுக்கு நாள் நோய் பெறுவது காரணம் நீங்களே பாருங்களேன். அந்த காலத்தில் பழைய சோறு எல்லாம் நானே சாப்பிட்டேன். காலையில் பழைய சோறு, மதியம் பழைய சோறு, இரவு தான் கொஞ்சம் சின்ன சமையல் உணவு. இன்னைக்கு பழைய சோறு சாப்பிட்ற வர்க்கமே உலகத்தில் இல்லாமல் போகுது. அப்புறம்தான் எங்கேயோ ஒரு பழைய சோறு வைக்கிறாங்களாம் வெளிநாட்டில், அதுக்கு 500 ரூபா அப்பவுமே கேள்விப்பட்டேன். ஏன் இப்பவுமே தென்காசி பக்கம் அவர் தஞ்சாவூரில் பிறந்து இந்த ஐடி ஃபீல்டில் அவர் பேர் மனசுக்கு வர மாட்டேங்குது. அவர் சுந்தர் பிச்சையில் தஞ்சாவூர் மாவட்டம் ஆடுதுறை பக்கம் பிறந்து அப்புறம் எங்கள் பக்கம் தென்காசி மாவட்டத்தில் அவர் வச்சிருக்கிறார். அவர் இன்னைக்கும் காலைல பழைய சோறான். என்ன பிரச்சனையும் வந்து பழைய சோறு. இங்கே ஒரு பெரிய ஐடி நிறுவனம் கிராமத்தில் வச்சிருக்காரு. இந்த மாதிரி அவர் எங்கள் சிவசீலம் பக்கம் கோவிந்தப்பேரில் தான் அங்கே பெரிய இருப்பிடம் வச்சிருக்காரு. அங்கே தான் தலைமையிடம். அங்கேருந்து தேவைன்னா போகிறாரு. அவர் தாடி வச்சிருப்பாரு. இப்போ கூட
நம்ம கவர்னர், தமிழ்நாட்டு கவர்னர் இந்த பக்கம் வரும்போது அவர் வேட்டி சட்டை போட்டு தான், கவர்னர் வேட்டி சட்டை, இவரும் போட்டிருந்தாரு. ஜோஹோ, ஜோஹோன்னு, ஆ. என்ன ஜோஹோ, ஜோஹோன்ட்டு பேர், ஏதோ ஜோஹோன்ட்டு வரும். ஐடியில் பெரிய ஒரு உலக தனவந்தர், உலக பணக்காரர்ல 5வது இடமா 6வது இடமா இருக்கிறாராம். இந்த ஐடி, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, தொழில்நுட்பத்துறையிலே நிறைய வருவாய் ஈட்டி இருக்கிறாரு. ஆனால் எளிமையாக வாழ்றாரு. சைக்கிள் தான் போறாரு, காரு பயன்படுத்த மாட்டாராம். எப்பமா ரொம்ப தூரம் போனாதான் காரோ ஆகாய விமானமோ போவார்னு கேள்விப்பட்டேன். இன்னும் வாழ்ந்துட்டு இருக்காரு, எங்க பக்கம்தான் இருக்காரு. கோவிந்த பேருனா தென்காசி மாவட்டம், அங்கதான் இருக்கிறாரு. அங்க இருந்துட்டு தேவைன்னா அங்க போயிட்டு வர்றாரு. இந்த மாதிரி நிச்சயம் எந்த நோயும் போகுது, அது நீங்க பயன்பட வேண்டாம். தேங்காய் பழம் சாப்பிட்டா இந்த நோய்க்கு சரியாமா, அந்த நோய்க்கு சரியாமா, எல்லாம் மனித உணவு தேங்காய் பழங்கள், பச்சை எல்லாம் சாப்பிடலாம். முதல்ல ரொம்ப பசிக்கும், அடிக்கடி பசிக்கும், சாப்பிட்டே இருந்தா பிறகு கொஞ்சம் கொஞ்சமா எப்போ பசி குறையும், தேவையான சமயம் சாப்பிட்டுக்கலாம். அப்புறம் நீங்க மாதிரி சாப்பிடுங்க. எந்த நோயினாலும் நீங்க மருத்துவரை தேட வேண்டாம். எந்த மருத்துவம் தேடினா மருந்தும் தேட வேண்டாம். கண்ணை மூடிட்டு அண்ணன் சொன்ன ராமகிருஷ்ணன் சொன்னபடி உடனே உணவை மாத்தினேன். தொழுநோயிலேருந்து 28 வயசுல, இன்னைக்கு எனக்கு 86 வயசு ஆகுது, 28 வயசுல மாறினேன். அது இன்னும் பெரும்பாலும் அந்த உணவுல தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன். சமையல் உணவு, முழுக்க சமையல் உணவுக்கு போறதில்ல. சமையல் உணவு சாப்பிட்றதுனால நம்ம உடம்புல அழுக்கு வருது. இது எந்த விலங்குகளையாவது உடம்புல அழுக்கே கிடையாது. நாற்றம், அது மலத்துல நாற்றம் இல்லை, வேர்வையில நாற்றம் கிடையாது. நம்ம மலம் நம்ம வேர்வை தான் நாறுது. காரணம் சமையல் உணவு தான். நீங்க படிப்படியா தேங்காய் பழங்களுக்கு மாறுங்க, வேர்வையே வராது, வேர்வையில நாற்றம் வராது, மலம் சின்னில துர்நாற்றம் வராது. இன்னும் சொல்ல போனா அது படவாடை கூட மணக்குது. இந்த மாதிரிலாம் நிறைய உட்பொருள்கள், ஆன்மீக கருத்துக்கள் இருக்குது. இதுதான் உண்மையான ஆழ்ந்த ஆன்மீக வாழ்வுன்னு கூட நான் சொல்றேன். சமையல் உணவு சாப்பிட்டு ஆன்மீகமா இறை வழிபாடு பண்றது கூட உயர்வு இல்லை என்பது சிறியனது சின்ன சிந்தனை. நம்ம தேங்காய் பழங்கள் சாப்பிடும்போது, இறை வழிபாடு செய்யும்போது, இறை உணர்வோடு வாழும்போது இறைத்தன்மை நம்மிடம் கூடுது. அந்த இறை ஆற்றலும் நம்மிடையே கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாகுது. நினைத்த காரியம் கொஞ்சமா நடக்க ஆரம்பிக்குது. எல்லாமே நடக்குது. ஆயுள் கூடுது, இளமை குன்றாது, ஓரளவு இளமை இருக்குது. நானே அதுக்கு சாட்சி. 86 வயசு இப்போ ஆரம்பிச்சிருக்குது. எங்க வேணாலும் தனியாக தான் சுற்றுப்பிரயாணம் பண்றேன். அது இந்த மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கேன். இந்த மாதிரி வாய்ப்பு வரும்போது இந்த மாதிரி கருத்தரங்கத்துல இந்த கருத்தை ஆணித்தரமா வலியுறுத்தி பேசிட்டு இருக்கிறேன். அதுக்கு தமிழ்நாட்டில் தோன்றிய திருவள்ளுவர், திருமூலர், அப்புறம் பாரதியார் முதல்ல சாட்சியா இருக்காங்க. அப்புறம் வெளிப்படையா என்னை பொறுத்தல பாண்டரங்கனார் தான். அவர் சென்னையில திருவொற்றியூர்ல வாழ்ந்தவர். மேன்ஸ் ஃபுட் அண்ட் வீல்னு 1934 பெரிய ஆங்கில புத்தகம் போட்டு அது எங்க அண்ணன் தமிழ்ல மொழிபெயர்த்து மனித உணவின் விளக்குன்னு வந்தது. இப்போ எது மனிதன் உணவு, அவங்க மகம்பிள்ளை பேத்தி டாக்டர் சாயி பிரசன்னான்னு திருவண்ணாமலையில மகப்பேறு மருத்துவமனை வச்சிருக்காங்க. மாடியில வீடு, கீழே மருத்துவமனை. வேணும்னா அந்த நூல் அவங்க கிட்ட இருந்து வாங்கலாம். அந்த நூலும் வாங்கிக்கிடலாம். அப்புறம் நான் எழுதிய நூல்கள், இயற்கை உணவே நோயிற்கு மருந்து பெரிய நூல், அப்புறம் நோயின்றி வாழ 50 ரூபாய்க்கு சின்ன நூல், பாப்புலர் பதிப்பகம், இந்து பதிப்பகம், இன்னொன்று கீதம் பதிப்பகம்னு சென்னையில் 3 பதிப்பகம் மூலமா பாப்புலர் பதிப்பகம் அல்லது கேகேநகர்ல இருக்கிறாங்க. கீதம் பதிப்பகம், ரெண்டும் ஒரே ஆளு தான். அவர்கிட்ட 8 நூல். இந்து பதிப்பகத்தில் ஏற்கனவே நோய்க்கு வந்து சென்னையில் சிஐடி நகரில் கனால் பேங்க் ரோட்ல அவங்க அலுவலகம் இருக்குது. அப்புறம் இன்னொன்று மனித உணவு, எது மனித உணவின் விளக்கம், மனித உணவு அப்படிங்கிறது கீதம் பதிப்பகம், அதுவும் சென்னையில் தான். அவர் ஒரு நூல் வெளியிட்டாங்க பின்னால. இந்த மாதிரி தேவைன்னா என்ன தொலைபேசி என்னன்னு சொல்கிறேன். 93 80 87
36 45. மீண்டும் ஆங்கிலத்தில் கூறுகின்றேன். 93 80 86 93 80 87 36 45. 93 80 87 36 45. இந்த தொலைபேசி எண்ணுக்கும் நீங்கள் வேண்டுமானாலும் நூல் வாங்குவது பொறுத்தோ அல்லது தேவையானால், அதுக்காக தேவையில்லாமலாம் கேட்டுட்டு இருக்காதீங்க. என்னை அதிகம் இடையூறு பண்ணேன். ஏன்னா மொபைலில் பேசுகிறதே நம்ம உடம்பு அழியுது. அந்த கைபேசியில் பேசுறது காது செவிடா போகணும். கொஞ்ச நாளைக்கு காது செவிடா போகுது. அதை பார்த்துக்கிட்டே இருந்து கண்ணும் கூட போகுது பின்னால் தலைமுறையெல்லாம். அதுவும் சில அறிஞர்கள் அறிவுறுத்தி இருக்கிறாங்க இந்த கைபேசியினுடைய பக்க விளைவு. அதனால நீங்கள் கேட்கலாம். அப்புறம் மணி 6:50 தான், 6:50 ஆகுது, 6:48. அதனால கேள்வி இருந்தா கேட்கலாம் ஐயா. நன்றிங்க ஐயா. ஓகேங்க ஐயா, சிறப்பு. சரி. வந்து நமக்கு வந்து இந்த காலச்சக்கரத்தோட ஒரு அற்புதமான நாள்னு சொல்லலாம். உண்மையிலுமே வந்து ஐயா ஆணித்தரமா சொன்ன விஷயங்கள் என்னன்னா, எல்லாத்தையும் நான் 28 வயசுல இருந்து கடைபிடிச்சு இன்னைக்கு 86 வயசுல நான் சிறப்பா வாழ்ந்துட்டு இருக்கேங்கிற ஒரு நிதர்சனமான ஒரு எடுத்துக்காட்டோட ஒரு உண்மையை நமக்கு வந்து இன்னைக்கு வெளிப்படுத்துறாங்க. இன்னைக்கு வாழ்க்கையில வாழணும்னாக்கா அந்த அளவுக்கு நமக்கு வந்து உதாரணங்கள் வேணும். அதாவது சும்மா சொல்றதோட வாய் பேச்சளவு இல்லாம என்னோட வாழ்க்கையே நான் ஆணித்தரமா வாழ்ந்துகிட்டு இருக்கேன். 86 வயசுலயும் நான் எந்த ஒரு துணையும் இல்லாம நான் இன்னைக்கு வந்து என்னோட சுற்றுப்பயணத்தை அவங்க ஏற்படுத்திட்டு இருக்கேன். அப்படிங்கிறத வந்து இன்னைக்கு எடுத்துக்காட்டோட நமக்கு வந்து சிறப்பா சொல்றாங்க. அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து இந்த Zoomல அட்டெண்ட் பண்றது முதற்கொண்டு இன்னைக்கு அவங்கள்ட்ட தெளிவா பேசக்குள்ள நமக்கு வந்து எந்த ஆப்ன்னு கூட சில பேருக்கு தெரியாது. காலைல வந்து நம்ம அவங்கள்ட்ட இது மாரி வந்துருங்கய்யான்னு சொல்லக்குள்ள எல்லாத்தையுமே தெளிவா புரிஞ்சுகிட்டு நான் வந்துருவேன். இன்னைக்கு என்னன்னா உங்களுக்கு ஆடியோ மிஸ்ஸிங் மட்டும் தான். நேத்து கூட நாங்க ஒரு ட்ரையல் பார்த்தோம், கரெக்ட்டா இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு வந்து ஏதோ ஒரு சூழ்நிலையில அவங்களால ஆடியோல பேச முடியல. வேற மொபைல்ல இருந்து வந்தாங்க. பரவால்ல. இந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு வந்து வாழ்க்கை முறைய மாத்தி, அது எந்த உணவுனால நம்ம வாழ்க்கை முறை சிறப்பா அமையும் அமையும் என்பதற்கு ஒரு தேங்காய், வாழைப்பழமே நமக்கு ஒரு எடுத்துக்காட்டு என்பதற்கு ஒரு சிறு ஒரு உதாரணத்தோடு நமக்கு வந்து இன்னைக்கு வந்து ஒரு அற்புதமான விளக்கம் குடுத்தாங்க. பல்வேறு விளக்கங்கள் குடுத்து, நம்மளோட வாழ்க்கையில வந்து இயற்கையே நமக்கு போதும் அப்படிங்கிற அளவுக்கு நமக்கு இன்னைக்கு ஒரு சிறப்பா இன்னைக்கு ஒரு நிகழ்ச்சி ஏற்படுத்தி குடுத்துருக்காங்க. கண்டிப்பா ஐயா வந்து திரும்பவும் நாங்க வந்து அந்த சிவசைலத்த பத்தி தான் ஞாபகம் வருது ஐயாவ பார்க்கக்குள்ள. அந்த சிவசைலத்துல 3 நாட்கள் அந்த குழந்தைகளோட குழந்தையாய், பெரியவர்களோட பெரியவராய், அ எல்லாருக்கும் ஒரு புத்துணர்ச்சியா இருந்துகிட்டு, எல்லாருக்கும் கேட்ட கேள்விகளுக்கு எங்களோட 3 நாட்கள் எங்கள் குடும்பமாக இருந்து, சிறப்பா எல்லாவித பதில்களும் சொன்னாங்க. எல்லாருக்கும் நல்ல விளக்கமும் குடுத்தாங்க. யாரும் எந்த சந்தேகம் இருந்தாலும் கேட்டுங்கங்கிறத வந்து சிறப்பா நமக்கு வந்து ஏற்படுத்தி குடுத்து, அந்த 3 நாட்கள் நமக்கு வந்து அந்த நிகழ்வு வந்து இன்னும் இன்னும் மறக்க முடியாது. அந்த அளவுக்கு இருந்து, இன்று வந்து இந்த நிகழ்விலயும் நமக்கு வந்து ஒரு அற்புதமான விளக்கத்த குடுத்திருக்கிறாங்க. எனவே இந்த நமது வேண்டுகோளை ஏற்று, எங்களுக்கு இந்த காலச்சக்கரம் நிகழ்வுல வந்து கலந்துகிட்டு, எங்களது காலச்சக்கரம் நிகழ்வை மேம்படுத்தி, இதுக்கு ஒரு நல்ல ஒரு அனைவருக்கும் ஒரு புரிதலையும் ஏற்படுத்தி, இன்றைய செஷன சிறப்பா ஏற்படுத்தி குடுத்த எங்களது ஆசான் அப்பன் ஐயா அவர்களுக்கு இந்த காலச்சக்கரம் நிகழ்வில் உள்ள அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்க ஐயா. நன்றியா. வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம். இப்ப ஐயா வந்து உரையாற்றி இருக்காங்க. இதுல வந்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நான் அன்மியூட் பண்ணிடுறேன். உங்களுக்கு அனைவருக்கும் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா நீங்க ஐயாட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் ஐயா. நெய் சாப்பிட பால், தயிர், மோர் சாப்பிடக்கூடாது. நெய் சேர்த்துலாம் சொல்றாங்களே ஐயா, அது எப்படிங்க ஐயா கணக்கு? பால், தயிர், மோர் நான் சாப்பிட்றத நிறுத்திட்டேன். நெய் மட்டும் சேர்த்துக்கிறேன். நெய் சாப்பிடலாங்களா? நெய்யும் கட் பண்ணிடலாங்களா ஐயா? ஐயா அன்மியூட் பண்ணிடுங்க ஐயா. மியூட்ல ஆயிடுச்சு. அப்பனே ஐயா அன்மியூட் பண்ணீங்க உங்களுடைய. மியூட் ஆயிடுச்சு. ஓகே. வணக்கம் வணக்கம் ஐயா. உங்க கேள்வி எனக்கு புரிஞ்சிடுது. நான் பதில் சொல்றேன், வாங்குங்க. எப்பொருள் யார் யாரை கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்னு திருவள்ளுவர் தான் நமக்கு வழிகாட்டி இருக்காரு. அதனால பால் தயிர்லாம் வேணும்னு சொன்னாலும் அதெல்லாம் நம்ப வேண்டாம். பால் இயற்கை யாருக்கு நமக்கு படிச்சிருக்குதா, மாட்டு கண்ணுக்குட்டிக்கு படிச்சிருக்குதா?
மாட்டுப்பால் சரிங்க. மாட்டுக்குட்டிக்கு, ஆட்டுப்பால் ஆட்டுக்குட்டிக்கு, சிங்கப்பால் சிங்கக்குட்டிக்கு, மனிதப்பால் மனித குட்டிக்கு, மனித குழந்தைக்கு தான், நமக்கு அல்ல. சரி. அதனால நெய் பாலை நெய் குடிச்சுன்னா சளி நிறைய வரும். ரெண்டாவது ஆயுள் குறைஞ்சிடும். ஏன்னா சரி. ஆ. மிருகங்கள்லாம் அன்னைக்கு பிறந்தோன்னா 1 வயசுல ஆளாகுது, சினை பருவத்துக்கு வருது. 30 வருஷத்துல ஆயுள் காலம் முடிஞ்சிருது. அதனால இன்னைக்கு நம்ம பெண் குழந்தைகள்லாம் 10 12 வயசுல பெரிய மனுஷி ஆகுறாங்க. அந்த காலத்துல 15 20 வயசுல பெண்கள் பூ பெய்வாங்க. இந்த மாதிரி நம்ம ஆளை சிந்திச்சேன்னா நமக்கு புரியும். அதனால பால் தயிர்லாம் சளி வரும், நம்ம ஆயுள் காலத்தை குறைக்குது, அது வேண்டாம். மிருக குணம் நெய் வந்துடும். என்ன நெய் விதை நெய்ங்கய்யா. போடுறோமோ. என்னய்யா? நெய் 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 அது நெய் மட்டும் சாப்பிடலாம் சொல்றாங்க நிறைய நம்ம கண்டிப்பா நெய். இது. இப்ப நாங்க பால் பொருட்கள்னா பால், ஆ. தயிர், வெண்ணெய், நெய் எல்லாம் அதுல அடங்கிடும். சரிங்க ஐயா. அப்படி முடியலன்னா மோர் வேணாம். முடியலன்னா தான் அதுவும் வேண்டாம், மோர் வேண்டாம். அப்படி சரிங்க முடியல, சரி. ரொம்ப ஆசையா இருக்குன்னா மோர் வேணா குடிச்சுக்கிடுங்க. ஆ. அதுவும் பச்சை பால்ல உர ஊத்தி அந்த பச்சை ம். தயிர் வரும். அந்த பச்சை ஆ. தயிரை கடைஞ்சி மோராக்கி மோர் வேணா குடிங்க. ஐயா நிச்சயம் அது நெய் பெரிய தப்பு. நெய் பெரிய சரி. தப்பு. இதய ஆ. நோய் வரும், கொலஸ்ட்ரால் வரும், கெட்ட கொலஸ்ட்ரால் நெய்யில். ஆ. நான் வேற தேங்காய் பால்ல தேங்காய் பால் அதுல மோர் செஞ்சு சாப்பிட்டுங்க ஐயா. நான் கூட மோரே சாப்பிடுறது தேங்காய் பால்ல அது 2வது போட்டு வேண்டாம். சாப்பிடுங்க ஐயா. ஆ. வேண்டாம்னா தேங்காய் பால்ல காய்ச்சாமல கொஞ்சம் ஆ. எலுமிச்சம்பழமா உர ஊத்துங்க. மறுநாள் தேங்காய் தயிர். தயிர் ஆகும். அதை ஆ. தண்ணி ஊற்றி மோராக்கி வேணும்னா ஆ. அந்த மோர் அந்த தேங்காய் தயிருக்கு சாப்பிடலாம். வேணும்னா ரொம்ப தான். நன்றி ஐயா. இல்லட்டா சரி சரி. தேங்காய் சாப்பிட்டா நல்லது. தேங்காய் தயிர் தேங்காய் 2ஆம் தரம் தான். சரியா? நான் தேங்காய் பால் தான் காலைல சாப்பிட்டு இருக்கேன். அதான் கேட்டேங்க ஐயா. அதான் நெய் நல்லதுன்னா பால்ல பவுடர் எல்லாம் கட் பண்ணி நெய் சேர்த்து சொன்னாங்க. சந்தேகத்தை உங்களை கேட்டேங்க ஐயா. ரொம்ப நன்றிங்க ரெண்டாவது ஐயா. நெய்யை நிச்சயம் ரொம்ப பாலோட நெய் இன்னும் மோசம். சரி சிவா. ஆ. பசும்பாலோட. ரொம்ப விளக்கம் தெளிவா கொடுத்தீங்க. ஐயா நன்றிங்க ஐயா. வணக்கம். மயில்வாகனம் பேசுறேன். உங்களை சொல்லுங்க. வந்து வணக்கம் ஐயா. குணபாலம் ஐயா வந்து சிவசேலத்துக்கு என்ன அழைச்சிட்டு வந்தாங்க. வந்து உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கினேன். உங்களை பார்த்ததுல எனக்கு பெரிய ரொம்ப சந்தோஷம். அது இப்ப நேரா கொஞ்சம் நீங்க வீடியோல வர்றதுக்கு முன்னாடி வந்தீங்க, நல்லா கிளியரா இருந்தீங்க. உங்களை பார்த்தே எனக்கு பயங்கர ரொம்ப சந்தோஷம் ஐயா. நன்றி. வாழ்த்துக்கள் ஐயா. என்னை வாழ்த்தி வணங்குகிறேன் ஐயா. நன்றியா நன்றியா. வாழ்க வளமுடன். வாழ்க ரொம்ப வாழ்க சந்தோஷம் வாழ்க. ஐயா. அனைவரும் வாழ்க. உங்க கூட 3 உலகமே நாள் வாழ்கன்னு தான் ஐயா. சொல்லிட்டு இருக்கேன். உங்க கூட 3 சரி. நாள் ஆசீர்வாதம் ஐயா. உங்களோட ஆசீர்வாதம் வேணும் ஐயா. நன்றி. நன்றியா நன்றியா. இறையருள் ஐயா. வணக்கங்க உலக ஐயா. மக்களுக்கெல்லாம் இந்த குழுவினருக்கு எல்லாரும் கிடைக்க வேண்டுகின்றேன். சொல்லுங்கம்மா. ஐயா எனக்கு கொஞ்சம் பேக் பெயின் அதிகமா இருக்குதுங்க ஐயா. இந்த ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி பழனி மலை ஏறினங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு முழங்கால் ஜவ்வு கிழிஞ்சிருக்குதுங்க ஐயா. அது தெரியாமயே நான் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருந்தேன். இப்பதான் முழங்கால் ஜவ்வு கிழிஞ்சிருக்குதுன்னு எம்ஆர்ஐ ஸ்கேன்ல தெரிஞ்சுதுங்க. அது கால் பயங்கரமா அதுக்கு வந்து எண்ணெய் கட்டு மாதிரிதான் போட்டுட்டு இருக்குதுங்க. அப்புறம் பேக் பெயின் ரொம்ப தாங்க முடியலைங்க ஐயா. இதுக்கு என்ன பண்ணலாங்க? இப்ப முதுவலிக்கு நீங்க இடுப்பு வலிங்க ஐயா. இடுப்பு வலி பயங்கரமா இருக்குதுங்க. அப்படியே அந்த கால் வரைக்கும் அப்படியே வலி பரவுதுங்க. முழங்கால் இடுப்பு ஜவ்வு. வலினா அதான் இடுப்பு வலினா இடுப்பு குளியல்னு ஒரு தொட்டி இருக்கு. இடுப்பு சரிங்க. மட்டும் தண்ணிக்குள்ள இருக்கணும், மத்த சரிங்க. பாகம் வெளியே இருக்கணும். அது எடுத்தாலே கொஞ்சம் குணமாகும். அப்புறம் ஒரு நாளைக்கு 2 வேளை 3 வேளை எனிமா பச்சை தண்ணி எனிமா குளியல் நிரப்பி எனிமா மலத்தை வெளியே எடுங்க. அதுலயும் கொஞ்சம் குணமாகும். அப்புறம் இதை விட உயர்வானது, நீங்க உணவுக்கு நிச்சயம் 2 வேளையாவது மாறுங்க. தேங்காய் பழங்கள். ஒரு வேளை முடியாட்டா கொஞ்சம் சமையல் உணவு சாப்பிடுங்க. முழுக்க மாறினா ரொம்ப நல்லது. என்னைக்கா ஒரு வேளை சமையல் உணவு சாப்பிட்டா நல்லது. பசிக்கிறதெல்லாம் தேங்காய் பழங்கள் மாற்றி 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 எல்லா பழங்களும் மாற்றி மாற்றி போர் அடிக்காம சாப்பிடுங்க. கொஞ்சம் கொஞ்சமா குணமாகும். அதுதான். ஒருவேளை தேங்காய் ஒரு வேளைக்கு தேங்காய் எவ்வளவு சாப்பிடணுங்க ஐயா? சராசரி 1/2 தேங்காய் சாப்பிடலாம். ஆனா அதெல்லாம் நீங்க நினைக்க வேண்டாம். உங்களால எவ்வளவு தேங்காய் சாப்பிட முடியுமோ அவ்வளவு தேங்காய் சாப்பிடுங்க. சரிங்க ஐயா. சாப்பிட்டு ஐயா அந்த சாப்பிட்டு சக்கை வருது இல்லைங்க ஐயா, அது முழு சக்கையை துப்புன்றுதான் நல்லது. சவைச்சு சக்கையோட சாப்பிட்டாதான் நார்ச்சத்து உள்ள போய் மலம் வெளியேறதுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். நீங்க சக்கையை துப்புனீங்கன்னா நார்ச்சத்து வீணா போயிடுது, வெளியே போயிடுது. மலம் வெளியேறதுக்கு குறைவு, வாய்ப்பு குறைவு. சரிங்க ஐயா. அதனால தேங்காயோட வெல்லம் கடிச்சுக்கலாங்களா இல்ல வெறும் தேங்காய் மட்டும்தான் சாப்பிடணுமாங்க ஐயா?
வெறும் தேங்காயை மட்டும்தான் சாப்பிடணும். அது உங்களுக்கு சரிங்க. சிரமமா இருந்தா தேங்காயோட பேரிச்சம்பழமோ வாழைப்பழமோ அந்த இனிப்பு சேர்த்துக்கிடுங்க தேவையானால். சரி. மூணாவது சரிங்க. தான் நாட்டு சக்கரை. மூணாவது தான் நாட்டு சக்கரை சேர்க்கணும். சரிங்க. ஐயா ம். காலை வணக்கம். ரொம்ப நன்றி. உங்களுடைய ஆழ்ந்த கருத்துக்கள் வந்து நன்றிங்க மிகப்பெரிய ஐயா. தெளிவா ரொம்ப இருந்தது. வணக்கம்மா. வணக்கம்மா. வணக்கம் ஐயா. சொல்லுங்க. இதான் ஐயா ஏதோ ஒரே ஒரு சொன்னாங்க. சின்ன கருத்து மட்டும் சொல்ல வேண்டிய ஒரு ஆசைனால நாங்க உங்கள்ட்ட வந்தோம். ஆக்சுவலா சொல்லுங்க. பால் சாப்பிடாதீங்க, அது சாப்பிடாதுன்னு சொல்றீங்க. இன்னைக்கு சோயா பால்ல இருந்து எல்லா வெஜிடபிள் கறிகறில இருந்து பால் எடுக்கிற அளவுக்கு வந்தாச்சு. இன்னைக்கு அமோகமா போயிட்டும் இருக்குது. சோயா பால் இருக்கு. அப்புறம் இதுல நம்ம சோளத்துல பால் எடுத்து விக்கிறாங்க. இப்ப அது மாதிரி புது கான்செப்ட்ஸ் எல்லாம் இன்னைக்கு மாடர்ன் டேஸ்ல வந்துருச்சு. இப்ப இந்த பால் இல்லாததுக்கு பதிலா ஆல்டர்னேட்டிவ் சாப்பிடுறதுல காய்கறி வர தானியத்துல வர பால் வந்து கெடுதல் கிடையாது. ஹலோ. தானியத்துல வர பால் இப்ப எடுக்கிறதெல்லாம் ஒரு புது கான்செப்ட்ல மாடர்ன் டேஸ்ல வந்துருச்சுங்க உலக அளவுல. அப்ப தானியத்துல வர பால்களை உபயோகப்படுத்தலாமா கூடாதா? கூடாது. இப்படிதான் உலகம் மாடர்ன் நவீனப்படுத்தி இயற்கையில இருந்து நவீனமாகி தான் ரொம்ப கஷ்டப்படுறோம். ஐயா அன்மியூட் பண்ணிக்கங்க. அப்பனையா மியூட் ஆயிடுச்சு. அன்மியூட் பண்ணிக்கங்க உங்களுக்கு. இப்ப கேக்குதா? கேக்குதுங்கய்யா. மியூட் ஆயிடுச்சு. சரியா. ஐயா வணக்கம். பெருமாள் பேசுறேன்.